राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जानकीकान्तस्मरणं जय राम राम श्याम चलेय स्वामी की जय जय सद्गुरु स्वामिनाथ जय। सदा बालरूपा विघ्नाद्रिहन्त्रीं महादन्तिवक्त्राभिपञ्चास्य मान्यां विधीन्द्रातिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविदाशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति पराङ्गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्थं मुनिं वन्दे प्राचेदशमकल्मषम् गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशं कपीशवक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् भक्तवात्सल्यजलदेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालीपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீபதியான வைகுண்டநாதனான பரமாத்மா நாராயணனுடைய விசேஷமான அவதாரமான ஸ்ரீ ராமாவதார சரித்திரம் தான் நாம் அனுபவிச்சுன்னு வரோம். ராமனுடைய குமாரர்களான லகுச்சர்கள் ராமனுடைய சன்னிதானத்திலேயே அஸ்வமேத மகாமண்டபத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்தை கானம் பண்ணியிருக்கார். பூர்வ சரித்திரத்தில் சீதா கல்யாண சரித்திரம் சொன்னோம். ஜெகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான சரித்திரம். அனுபவத்தில் எத்தனையோ இடங்களில் கல்யாணம் ஆகாத இருந்தான்னு சொன்னால் அங்கே போய் ராமாயணம் பாராயணம் பண்ணியும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி இந்த சீதா கல்யாண சங்கத்தை பாராயணம் பண்ணி அது கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. மாதிரி பிரிந்து இருந்த தம்பதிகள்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி அந்த
அந்த பிரிஞ்ச தம்பதிகள்லாம் சேர்ந்துருக்காள். லீகலாக டைவர்ஸ் ஆனவாள்லாம் கூட சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி சேர்ந்துருக்க அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு வயசு 8 வயசு, சாரி 8வது படிச்சுட்டு இருக்கும்போது 8 10 13 வயசு. அப்போலேருந்தே நான் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி எங்கள் கிராமத்தில் ஏதோ மன அபிப்பிராயத்தினால கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்திருக்கு. அப்போல்லாம் எனக்கு இதெல்லாம் அந்த விவரம் கூட தெரியாது. எனக்கு அப்போ 5 வருஷமாக கல்யாணம் ஆகி பிரிஞ்சே இருந்தா. சாதாரணமாக சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி குழந்தைய வந்து எங்கள் அத்தை சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண சொல்லுவோம். அப்போல்லாம் அவளை வேகமாக பாராயணம் பண்ண வராது. 4-5 நாள் பாராயணம் பண்ணிடுவாங்க. அத்தை நானே போய் 13 வயசு. இதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். பாராயணம் பண்ணி 1 மாதம் தான் இருக்கும். அவளே அந்த பொண்ணாத்திலேருந்து அந்த பொண்ணை கொண்டு விட்டாள். அவள் தான் ஐஸ்வர்யம் கொண்டு விட்டா. நம்பதிகள் சுயமாக இருக்காங்க. எதுக்கு சொன்னாலே கடியில் இதெல்லாம் பிரத்யட்சமான அனுபவங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில் என்ன மகரிஷிகளுடைய வாக்கியம் பகவானை பற்றி பேசுறதான விஷயங்கள் பொழுது நிச்சயமாக அதுக்கு பலன் இருக்கதான் இருக்கும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நமக்கு வேண்டியது பிலீவ், நம்பிக்கை. அந்த வகையில் ஜெகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பதான சீதா கல்யாணம், விஸ்வாமித்திர முனிவர் இந்த சீதா கல்யாணத்தை முன்னின்று நடத்திருக்கார். ரொம்ப முயற்சி எடுத்திருக்காரு இல்லையோ. அப்படி என்ன அவருக்கு அவசியம்? அவசர அவசரமாக வந்தான்னு சொன்னவங்களே நேற்று என்ன அவசர காரியம் ஏன் வந்தாருன்னா, அவருக்கு என்ன கவலையா, அவருடைய சரித்திரத்தில் பூர்வ சரித்திரத்தில் இதே சூரிய வம்சத்தில் ஹரிச்சந்திரன் சந்திரமதின்னு ஒரு தம்பதிகள் சூரிய வம்சத்து ராஜாத்தில் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் உள்ளதான அபிப்பிராய பேதம். 2 பேருக்குமே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ். 2 பேருக்கும் ஒத்துக்காது. அது மாதிரி இருக்கும்போது இவா 2 பேருக்கு உள்ள போட்டியில் காரணமே இல்லாமல் ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரித்து வச்சு மிகுந்த சிரமத்தை கொடுத்துட்டார் விஸ்வாமித்திரனுக்கு. ஹரிச்சந்திர சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ரொம்ப குறையா இருந்துதான் விஸ்வாமித்திரனுக்கு. தேவையே இல்லாமல் அவசியம் இல்லாமல் ஒரு தம்பதிகளை பிரிச்சோமே அப்படின்னு அந்த குறையை எப்படியா நிவர்த்தி பண்ணணும்னு அதே வம்சத்திலேயே சூரிய வம்சத்தில் யார் இருக்காலோ அவளுக்கு மறுபடியும் அவள் தம்பதிகளை அவளுக்கு ஏதாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பார்த்துட்டே அவளால் அவருக்கு சான்ஸே இல்லாமல் போயிட்டு. இவர் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்னா அதுக்குள்ள நிச்சயம் கல்யாணம் ஆகிடும். இவருடைய ஏற்பாடு நடக்காது. போய் கல்யாணம் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அது மாதிரி தான் இருக்குது. வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு. ஹரிச்சந்திரனுடைய பிள்ளை லோகிதாட்சனுடைய பிள்ளை ஹரிதன், ஹரிதனுடைய பிள்ளை சம்பன், சம்பனுடைய பிள்ளை சுதேவன், சுதேவனுடைய பிள்ளை விஜயன், விஜயனுடைய பிள்ளை பிருகன், பிருகனுடைய பிள்ளை பாகுகன், பாகுனுடைய பிள்ளை சகரன், சகரனுடைய பிள்ளை அசமஞ்சன், அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுவான், அம்சுவானுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன், பகீரனுடைய பிள்ளை ஸ்ருதன், ஸ்ருதனுடைய பிள்ளை நாகன், நாகனுடைய பிள்ளை சிந்துத்வீபன், சிந்துத்வீபனுடைய பிள்ளை ஐதாயுசு, ஐதாயுசுடைய பிள்ளை ருதுவர்ணன், ருதுவர்ணனுடைய பிள்ளை சர்வகாமன், சர்வகாமனுடைய பிள்ளை சுதாசன், சுதாசனுடைய பிள்ளை சௌதாசன், சௌதாசனுடைய பிள்ளை அஸ்வகன், அஸ்வகனுடைய பிள்ளை மூலகன், மூலகனுடைய பிள்ளை ஐடவிடன், ஐடவிடனுடைய பிள்ளை விஸ்வசகன், விஸ்வசகனுடைய பிள்ளை கட்வாங்கன், கட்வாங்கனுடைய பிள்ளை தீர்க்கபாகு, தீர்க்கபாகுடைய பிள்ளை ரகு, ரகுனுடைய பிள்ளை அஜன், அஜனுடைய பிள்ளை தசரதன். இந்த தசரதன் வரல எல்லா கல்யாணத்தையும் இவர் தான் நடத்தி வைக்கணும். ஒன்று ஒன்றா பார்த்தா இவர் வரத்துக்குள்ள கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாண சாப்பாடு தான் இருக்கும். அதனால இந்த ராமனுடைய கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நடத்துறதுன்னு அந்த ஆலோசனை பண்ணும்போதே அவசர அவசரமாக வந்தாலாம். சீக்கிரம் அக்கியாதமாக பிராப்தம் நேற்று பார்த்து அந்த தசரனுடைய பிள்ளை ராமலட்சுமண வரசத்தினால் அந்த கல்யாணத்தை விஸ்வாமித்திரோட நடத்தி சூரிய வம்சத்து சரித்திரம் ராஜாக்குடைய பேரை சொன்னாலே புண்ணியங்கிறார். ஒரு இடத்துல சொல்லும்போது வேலூரில் ஞாபகம் கேட்டேன். கலை படிச்சுட்டு ஆற்றுல வந்தேன், வீட்டுக்கு வந்தேன். ஆறு வீட்டில் தங்கிட்டாங்கன்னா அதாவது நீங்கள் அப்போ வரிசையாக சொல்லியிருப்பாங்களா, அது மாதிரி என் பையனும் சொல்லுவான் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படிலாம் குழந்தைங்க நல்லா தயார் பண்ணியிருக்காளேன்னு கூப்பிட்டு சொல்ல என்ன சொல்ல போகிறான்னு. இது வரல ரஜினி நடித்த படம் எல்லாம் பேர்லாம் வரிசையாக சொல்லுவாங்க. ரொம்ப புண்ணியம் ஒன்று நினச்சிருக்கேன். அவங்க அப்படியே என்ன சூரிய வம்சம் மாதிரியே படம்னு சொல்கிறான். எந்த வருஷம் வந்தது, என்ன படம்னு, யார் ஹீரோயின் எல்லாம் சொல்கிறான். அப்பா சந்தோஷப்பட்டுக்கிறான். அவன் படித்து மார்க் வாங்கிட்ட காட்டிலும் இல்லை சந்தோஷப்படுறான். அப்பா இது ஒரு பெரிய ஆச்சரியமான இதில் சூரிய வம்சத்துடைய ராஜாக்களுடைய பேரை காட்டால புண்ணியங்களால் அந்த முறையில் ஹரிச்சந்திரன்லேருந்து எதிர்பார்த்து வந்து அவரால் நடத்த முடியாத ராமனுடைய கல்யாணத்தையாக நடத்தணும்னு சீக்கிரம் அக்கியாதமாக பிராப்தம்னு வந்து
எத்தனையோ இடையூறுகள் இருந்தால் கூட அது சுவாமி கல்யாணத்தை விஸ்வாமித்திர முனிவர் கூட இருந்து நடத்தி வைக்கிறார். விவாகே ரகுமுக்கியானாம்னு அந்த கல்யாணத்தை நேற்று தினம் விவாக சரித்திரத்தை பார்த்தோம். வைதிகமான முறையில் வேதம் சொன்ன முறையில் விவாகம் நடந்திருக்கேன். விவாகத்தில் ரொம்ப விதங்கள்லாம் சொல்கிறாங்க, காந்த விவாகம் எல்லாம். நம்ம கல்யாணங்களில் முக்கியமான வேத மந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த வேத மந்திரங்களை சொல்லி ஒரு கல்யாணம் இருக்குமேனா அந்த குழந்தைகளுக்கு வாழ்வு நாள் முழுவதும் எந்த சிரமங்களும் வரவே வராது, கவலையே வராது. குழந்தை இல்லைங்கிற குறையோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறா பாரு, அதெல்லாம் குறைவே இருக்காது. இப்படிலாம் மந்திரங்கள் அப்படி அமைச்சிருக்காத விஷயங்கள்லாம் நம்ம கல்யாண மந்திரங்கள். மம ஹிருதயம் ஹிருதயம் தோ அஸ்து மம சித்தம் சித்தே நான் வேதி என்றெல்லாம் கல்யாண மந்திரங்கள். என் ஹிருதயத்தை புரிந்து கொண்டு நீ நடந்து கொள்ளும், அது மாதிரி உன் மனதை புரிந்து கொண்டு நான் நடந்துவேன். என் மனதில் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நீ நடத்தணும், நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அதெல்லாம் நான் நிறைவேற்றணும். இப்படிலாம் மந்திரங்கள் பிரார்த்திக்கணும். அதனால தான் அந்த மந்திரங்களை சொல்லி காதலால் கேட்டாலே போகிறோம், இந்த பலன்கள்லாம் குழந்தைகளுக்கு வந்துடும். பின்னெல்லாம் அப்படிதான் வழக்கம். கல்யாணம்னு சொன்னால் முதல் நாள் அந்த பெண்ணு மாப்பிள்ளை யார் கல்யாணம் பண்ணி போகிறாலும் தம்பதிகளை உட்கார வச்சு யார் பெரியவாரோ அவளை கூப்பிட்டு விவாகத்துக்குள்ள கல்யாணத்துக்குள்ள மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லுவாங்க. மற்றவா கேட்கறலாம் இல்லையோ அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி போகிற குழந்தைய கேட்கணும். பண்ணிட்டு சடங்குகள் நடந்தது. அதெல்லாம் மாறி போய் முதல் நாள் ஏதோ ரிசப்ஷன் வச்சு ராத்திரி வச்சாதான் வசூல் வரும்னு முதல் நாள் ரிசப்ஷன் வச்சு என்னமோ கூத்து வச்சுருந்துக்காக ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருந்து வைதிகத்தில் உள்ளதானே அதில் ஈடுபாடு குறைஞ்சி போச்சு. அதனால் குழந்தைகளுக்கும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியலை. வாத்தியார் விடாமல் வந்து சொல்கிறார், அவருக்கு நிறைய குழந்தைகள் ஆம்பளையாரோட 70 வயசுல சந்தோஷமாக இருந்துருக்காங்க. அவர் மனநாத் ராயத்தேத்தி மந்திரகான்னு அந்த மந்திரம் காதில் விழுந்தாலே பொருள் அந்த மந்திரத்தை சொன்னால் என்ன புண்ணியமோ அதை கிடைச்சிடுவது. அப்படி விவாகம் மங்களமாக நடந்தது. அந்த விவாகத்தில் வில்ல பந்தயமாக வச்சுருந்தானா ஜனகன். அந்த வில்லு எதுக்காக பந்தயமாக வச்சுருந்தான்னா, எட்டு தினம் நான் சொன்னது போல சாதாரணமான அந்த வில்லு அம்பு இல்லை, இது தேவராஜனாலே செய்யப்பட்டதான அந்த வில்லு, பரமேஸ்வரன் பூஜிக்கப்பட்டதான வில்லு. பல பேர்கள் மிகுந்த பலம் வாய்ந்தவர்கள்லாம் வந்து அந்த வில்லை தூக்க முடியாமல் போயிடுது. அது மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னே புரியல. அந்த வில்லை எப்படி வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இரும்பு பெட்டியில் இந்த வில்லை வச்சிருக்கான்னு ஜனகன். 500 பேர் சேர்ந்தாதான் அந்த பெட்டியை நகர்த்த முடியும், தூக்கறதுலாம் இல்லை. பெட்டியை நகர்த்துறதுக்கே ஒரு 500 சோல்ஜர்ஸ் வரும். அது மாதிரி இந்த ஜனகனுடைய பெண் சீதை இருக்கால, சின்ன குழந்தை 6 வயசு 4 வயசு 5 வயசு தான் இருக்கு குழந்தைக்கு, 5-6 வயசு. அந்த குழந்தை சீதையை தன் தோழிகளோடு கூட பந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே பந்து விளையாடும் போது அந்த பந்து இந்த வெள்ளு பொட்டி இருக்கே, அந்த பொட்டிக்கு அடியில் போயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணெல்லாம் போட்டோம்னு சுற்றி வந்து என்ன பண்ண முடியும் குழந்தைகளால்? ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் போய் சீதையில பேசுனா, அந்த சீதை அந்த பந்து இருக்குல்ல மாட்டி எடுத்து எங்கன்னா அந்த வெள்ளு பொட்டிக்கு கீழே மாட்டி எடுத்துருந்தாங்க. அப்படியே எங்கேயும் சீதை வந்தால் இங்கே தானே அந்த இடது கையினால அப்படி லேசாக அந்த பெட்டியை தூக்கினால் பந்து எடுத்துட்டாங்க. அந்த வழியாக அப்படி அரண்மனை அப்படி போயிட்டு இருந்தான். அவன் ஜனகன் எதேர்ச்சியாக அவன் திரும்ப அந்த சீனை பார்த்தான். தூக்கி வாரி போட்டுது ஜனகன். 500 பேர் சேர்ந்து நகர்த்த முடியாத ஒரு பெட்டியை நம்ம குழந்தை சீத்தை அனாயாசமாக எடுத்துக்கினால தூக்கி பந்து எடுத்துட்டாலே ரொம்ப சாதாரணமான ஒரு பெண் இல்லை. பராசக்தி நிமிஷம் பெரிய தெய்வாம்சம் கொடுத்த குழந்தை நமக்குங்கிறது தீர்மானம் பண்ணலாம். அதே சமயத்தில் கவலையும் கூட இது வெளியே சொல்ல முடியாத இது. 500 பேர் நகர்த்தக்கூடியதான ஒரு பெட்டி என் பொண்ணு அனாயாசமாக தூக்கிறான்னா யாராவது மாப்பிள்ளை கொடுப்பானோ சந்தோஷம்னு சொல்கிறான். அதுக்காக ஜனகன் என்ன பண்ணான்னா, சரி அந்த வில்லையே பந்தயமாக வச்சுக்கணும். யார் அந்த வில்லை எடுக்கிறாளோ நானே இருக்கிறாளோ அவருக்கு தன் பெண்ணுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பராக்கிரமம் வாய்ந்தவனால் மட்டும்தான் அந்த வெள்ளை தூக்க முடியும். அவனை விவாகம் பண்ணக்கூடியதாக சீதையை விவாகம் பண்ணக்கூடிய தகுதி அவனுக்கு தான் ஒன்றும் தீர்மானம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனாலேயே அந்த வில்லை பந்தயமாக வச்சார் உரையாசி. அப்படி முக்கியமான ஒரு வைதிகமான காரியங்கள்லாம் நடந்து கல்யாணத்தில் 3 விவாகத்தில் 3 விஷயம் முக்கியமாக நடக்கணும். கன்னிகாதானம், பாணிகிரகணம், சப்தபதி, இன் பிட்வீன் திருமங்கல்ய தானம். கன்னிகாதானம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. மிகுந்த விசேஷமான பலன்கள்லாம் சொல்கிறாங்க.
திலைகி சூரிய மண்டல கல்யாண சங்கல்பத்தை சொல்ற திலைகி சூரிய மண்டல பர்ஜந்தம் கிருதராசே ஹேமரப சகஸ்ராணி ஏகைக திலாபகர்ஷண சம்மீரத காலே ஹரிலோக நிவாச சித்தியர்த்தம். திலம் எல்லுக்கு பேர் சூரிய மண்டலம் வரல எல்லாம் மூட்டை மூட்டையாக குடிச்சு அந்த எல்லை எண்ணினோம்னா எத்தனை எல்லு இருக்கோ அத்தனை 1000 வருஷம் ஹரிலோகத்தில் போய் வசிக்கணும் அப்படின்லாம் போய் சங்கல்பம் பண்ணுறால் விசேஷமானது. யாருக்கு கிடைக்கும் அந்த புண்ணிய பலம்? யார் பெண் குழந்தை அடைஞ்சிருக்கானோ அதுக்கு அந்த பலம். அது புரியாமல் இப்போ பெண் குழந்தை வேணாங்கிறாங்க. அது மாதிரி கன்னிகாதானம் முக்கியமானது. பாணி கிரகணம் ரொம்ப முக்கியம். குழந்தையுடைய கையை பிடிக்கிறது எல்லாம் மந்திரங்கள் சொல்லி தான் பிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்டால் என்ன கதை கேட்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சப்தபதினு ஒன்றும் திருவங்கலை சாதனத்துக்கு அப்புறம் அக்னி வலம் வந்து அந்த குழந்தை நம்ம மதத்துக்கு 7 அடி எடுத்து வரா, மகாவிஷ்ணுவையும் கூட வரான்னு சொல்லி 7 மகாமந்திரங்களை சொல்லி பிரார்த்திக்கிறது. அந்த சப்தபதி எல்லாம் அதிக மங்களமான முறையில் விவாகமாகி அன்றைய தினம் இரவு கழிஞ்சு மறுதினம் பொழுது விழுந்த உடனே விஸ்வாமித்திர முனிவர் ஜனக மகாராஜனத்தையும் தசரத மன்னனத்தையும் விடைபெற்றுக் கொண்டு விஸ்வாமித்திர முனிவர் புறப்பட்டார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர பற்றி பேச்சே இல்லை ராமாயணம். அவரவர்கள் என்ன காரியமோ அந்த காரியம் வந்தாச்சு. ராமனையும் சீத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா சேர்த்து வச்சாச்சு மங்களவான. அங்கிருந்து தசரதன் புது மணமக்களை அழைத்து கொண்டு புறப்படுறார். அந்த சமயம் தசரதன் குழந்தைகள் அவரவர்கள் மணியமார்களோடு கூட ரதத்தில் புறப்பட்டால் புறப்பட்டு நகர எல்லாம் தாண்டி வந்தவுடனேயே சில அபசகுணங்கள் தான் இருக்கு. அபசகுணங்கள் சொன்னால் பட்சிகள் பறவைகள்லாம் தீனமாக சந்திக்கிறது, கோரமாக சந்திக்கிறது. அதை பார்க்குற தசரதன் கவலை அடையணும். கல்யாணமாகி கலைந்து பொழுது மாதிரி அவசரங்கள்லாம் இருக்கேன்னு கவலைப்படுறாள். அப்படியே வந்து கொஞ்ச தூரம் போன மிருகங்கள்லாம் மான் போன்றதான மிருகங்கள்லாம் இவர்களை சுற்றி அப்படி வளமாக சுற்றி போடுறது. இதை பார்த்த உடனே பக்கத்தில் நான் வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்குறாள். வசிஷ்டரேன்னு கூப்பிட்டா எனக்கு உடம்பு ரொம்ப மனக்குறையாக இருக்கு. இப்படி போகும்போது அபசகுணங்கள்லாம் நிகழ்ந்ததுனால் என்ன அபசகுணம்னால் பிரசமயம் தேதே சந்தாபஹ த்யஜ்யதாமயம் உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பக்ஷி முகாச்சுதம். பட்சிகள்லாம் கோரமாக சப்திச்சதை கேட்டேலா? கேட்டேன். அதனால ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுது, ஏதோ ஒரு பெரிய பயம் வரப்போகுதுன்றது தெரியுது எனக்கு. ஒரு இதை மட்டும் பார்த்தாலே அடுத்த விஷயம் அடுத்த சமூகத்தை பார்த்தேலான்னு கேட்டாங்க. என்னன்னா மிருகாகா பிரசமயம் தேது. நாம் போகும்போது மிருகங்கள்லாம் நம்ம வளமாக வருது. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? எப்பேற்பட்ட பேராபத்து வந்தாலும் அந்த ஆபத்து நம்ம ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியுதுன்னா ஓரளவுக்கு சமாதானத்தை அடைஞ்சா. ஒரு பாதி ஸ்லோகத்தை மட்டும் வச்சுன்னு ஒரு அர்த்தம் பண்ணக்கூடாது. இப்போ சொன்னால் ஒரு அனுஷ்டானம் பண்ணுறது கிடையாது, கோயிலுக்கு போகிறது கிடையாது, சத்தியானம் பண்ணுறது கிடையாது, தேவன் பண்ணுறது உடனே பண்ண ராத்திரி போயெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவனை போய் கேட்டேன், என்னப்பா இப்படி பண்ணுறியே, நல்ல காரியங்களாம் பண்ணக்கூடாதான்னு. பகவத்கீதை என்ன இருக்கோ அது மாதிரி நடந்துருக்கேன், என்ன ஒன்றும் சொல்லாதீங்க. எனக்கே தூக்காரி போட்டு நான் படித்ததில்லை அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலையே. என்ன சொல்லியிருக்கு பகவத்கீதையிலே? சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுவிடுன்னு சொல்லியிருக்குன்னா நியாயமாக இருக்கணும். அது ஸ்லோகம் நியாயமாக தானே இருக்கு. அதனால எல்லாத்தையும் விட்டுவிட்டேன். நான் சொன்னேன் அதுக்கு அர்த்த வரி இருக்கேடாங்க. என்னன்னா மாமேகம் சரணம் ராஜா என்னையே அடி என்னை வந்து வழிபடுன்னு சொல்லிக்க நீ கோயிலுக்கே வந்து இல்லையேம்மா. எனக்கு அவங்க பதில் சொன்னால் இன்னி வரல எனக்கு பதில் தெரியல. அது கேள்வி என்ன சொன்னான்? முதல் வரியே நான் ஒன்றும் ஃபுல்ஃபில் பண்ணல, இன்னும் நிறையா விட வேண்டிய தர்மம் இருக்குது, அதை விட்டுட்டு தானே அடுத்த வரைக்கும் வரணும். நியாயமாக தான் சொல்லிட்டு குழந்தைகள் கேட்குற கேள்விக்கும் நாஸ்திகன் கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. என் பையனே சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. சித்தாந்தம் வெறும் சாதத்தை சாப்பிட்டுருக்கா குழந்தை. அது வெறும் சாதம் சாப்பிடக்கூடாதா, அதெல்லாம் கலந்து பருப்பு கலந்து தான் சாப்பிடணும்னு. அதுக்கு அவன் கேட்டான், சுவாமிக்கு மட்டும் வெறும் சாதம் நேரத்தி பண்ணுறேன்னா இன்னி வரல எனக்கு அது பதில் தெரியும். குழந்தைகள்லாம் அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்காள். ஆனால் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பா அம்மாவில் நம்ம பெற்றோர்கள்லாம் குழந்தைகள் கேட்குற கேள்வி முன்னெல்லாம் கேள்வி கேட்கறது இல்லை. இப்போ குழந்தைகள்லாம் கேள்வி கேட்கறதுனால ஏற்று போய் ரெடி நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம கேட்குற கேள்விக்கு அதுக்கு என்ன பண்ணுவோம்? முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நமஸ்காரம்னா என்னங்கன்னா அப்பா பேச போய்க்கிற இப்போ அப்பா அம்மாலாம் மதிக்கண்டா அப்படிங்கிற நீயே உங்கள் அப்பா அம்மா கொண்டு ஓல்டேஜில் கொண்டு சேர்த்தேங்கிறான் பையன். அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால.
இப்படி மாறுதலான அர்த்தம் பண்ணிக்காதே. நிச்சயமா பெரிய பயம் வந்தா கூட அந்த பயத்தை நம்மளால போக்கிக்க முடியும். அந்த பயம் நம்ம ஒன்றும் பண்ணாது, நிச்சயமா நல்ல சுகமெல்லாம் ஏற்படும் என்று சொல்ல நீங்க சமாதானத்தை இருந்து இப்படியே போயிட்டு இருக்காத சமயம் இந்த பிரபார சப்தம் பரசுராமர் இவ்வாறு தேவை எதிர்க்க வராங்க. ததர்ஷ பீம சங்காசம் ஜடாமண்டலதாரிணம் பார்கவம் ஜாமதக்ஞம் தம் ராஜராஜ விமர்தினம் கைலாசமிவ துர்தர்ஷம் காலாக்னிமிவ துஸ்ஸஹம் ஜ்வலந்தமிவ தேஜோபிஹி துர்நிரீக்ஷ்யம் பிரதக்ஜனைஹி. பிருகு வம்சத்தில் பிறந்த ஜமதக்னுடைய பிள்ளை பரசுராமன். அவருடைய ஆயுதம் கோடரி. கோடரையும் எடுத்தாங்க. ஜட தலையில ஜட இருக்கு, ஜடை அப்படியே சுருட்டி பெருசா கட்டிட்டு இருக்கா. ஜடாமண்டல தாரணம், ஜடாமுடியோட கூட அப்படி ஆச்சரியமான சொருப்பம். ஆயிரக்கணக்கான சூரியன் ஒரே சமயத்தில் இருந்தா என்ன தேஜஸோ அந்த தேஜஸோடு கூட இந்த பரசுராமன் வராது. அவரை வந்தவர் நேரம் அங்கேன்னு வந்து க்ஷத்ரகுலாதம பிரகடிதம் பிராமண்யமஸ்திரேனதே. அங்கேன்னு இந்த பரசுராமர் நேர ராமனுக்கு, ராமா முதல்ல உன் பேரை மாற்றிக்கும். அவனுக்கு முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணா எல்லாம் இருக்கட்டும், என் பேரை ஏன் மாற்ற சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ராமன் போட்டு லெட்டர் வந்து டைரக்டா எனக்கு வந்துடும். நீ பிறந்தது ராமன் போனா பாதி லெட்டர் எனக்கு வரமாட்டேங்கிறது அட்ரஸ் கோலர் ஆகி பாதி உனக்கு வந்துடுது. ஐக்கா என் பேரை மறுபடியும் பரசுராமன் ஃபுல் நேம் போட்டுக்க வேண்டும். இந்த பேர்ல என்ன இருக்குன்னா இல்லை இல்லை நீ சரியான க்ஷத்ரியன் இல்லடா. நீ க்ஷத்ரியனுக்குள்ள அழகே உனக்கு கிடையாது. வேறு க்ஷத்ரகுலா சத்திரியுடைய குலத்துக்கே அதுவமான நீ. பிரம்மண்யமஸ்திரேனதே சொன்னா சந்தோஷம். வருத்தப்பட்டுக்கலாம் ஐயரானேன்னு சொல்ல அப்படியா. அது இருக்கட்டும், நான் யாரும் தெரியுமா என்கிட்ட பயமே இல்லாம பேசிருக்கேன். நான் யார் தெரியுமானால் பரசுராமர் யார்? க்ஷத்ரிய குலமே இல்லாம அழிச்சிருக்கேன். நான் நிக்ஷத்ரீதரணி கிருதானனுமயான். க்ஷத்ரிய பூண்டே இல்லாம அழிச்ச மகாவீரன் நான். பார்க்கும்போது பிராமணன் தெரியுது, ஆனால் பிராமண வேஷமா இருக்கு. ஆனால் அதுக்குள்ள லட்சணம் இல்லையே. நான் என்னன்னா கையில் ஆயுதம் தான் வச்சுருக்கேன். பிராமணன் எதுக்கு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்க போறான்? இதை சொன்ன உடனே மிகுந்த கோபம் வருது. பதில் சொல்ல தெரியுதுன்னா கோபம் தான் வரும். இதை சொன்ன உடனே சத்திரிய குலத்தை அழிச்சிருக்கேன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் பிராமணனா உண்மை பேச வேண்டாமா, பொய்ய சொல்றேன்னா என்னடா பொய் சொல்றேன்னா சத்திரிய குலத்தை அழிச்சிருக்கேன்னு அப்படியே நான் யாருன்னா ஓயம் பவான் கசியவாக்கு. ராமனும் சத்திரியன் தானே, இப்ப நான் யாருன்னா மேல கோபம் ஆரம்பிச்சு நீ எல்லாம் ஒரு வீரனா? நீ ஒரு பெரிய மகா வீரனா உள்ளவன் ஒரு பெண்ணை போய் வதம் பண்ணலாமா? நாரே நிர்கிருண. நீ ஒரு பெண்ணை போய் வதம் பண்ணிருக்கிய, அவன் வீரத்தை யாரிடத்துல காண்பிக்கணும்? நீ பெண்ணை வதம் பண்ண அப்படி என்னன்னு கேட்டான். தாடகாம் துவமதி. தாடகேன்னு ஒரு பெண்ணை வதம் பண்ணலையான்னா சாமி சிரிச்சிருந்தார். அது சொல்றேன், தாடக பெண்ணாவோ பெண் ஸ்வரூபம் அந்த குணம் இருந்தால் தான் பெண். எல்லாரும் சொல்ல முடியுமா? தாடகாம் துவமதீஹி. தாடக வேதம் பண்ணியேன்னா சுவாமி கோச்சிக்காம ஒரு பதில் சொன்னாலாம். மாதானமே தாடகா. என் அம்மா இல்லை தாடகேன்னா. நமக்கு வந்து அதுக்கு அர்த்தம் புரியதில்லை. பரசுராமனுக்கு புரிஞ்சிடுச்சு. பரசுராமர் என்ன பண்ணார்? அப்பாவுடைய சொல்ல கேட்டு ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவியுடைய தவறான ஒரு எண்ணத்தை அடைஞ்சு அவர் தலையை வெட்டி கொண்டு வரணும்னா 3 குழந்தை யாரும் முடியல. பரசுராமர் அப்பா சொல்ல தட்டா அவர் திருவாக்கிய வடிப்பார். அப்பா சொன்னான்னு சொல்லி அம்மாவுடைய தலையை வெட்டி கொண்டு ஜமதக்னி முனிவர் அந்த பரசுராமரா அதை நினைவு காமிட்டாருங்க. தாடகை வரம் பண்ணணும்னா எங்க அம்மா இல்லை தாடகை. மாதா நமே தாடகா யுத்தம்
இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? பரசுராமருக்கும் ராமனுக்கும் சண்டை மாதிரி தானே தோணும். அது சண்டை இல்லையா? என்னன்னா ரெண்டு பேருக்கும் பேச்சு வந்து வீரனா இருந்தேன்னு சொன்னா என்னமோ அந்த ஒன்றா பழைய வில்லை எடுத்து முடிச்சுவிட்டு நீ எப்படியே வீரன்னு பேசிக்கிறிய, உண்மையான வீரனாக இருந்தால் இந்த மாதிரி இந்த வில்லை எடுத்து நீ நாணயற்றிப்பாரு என்று சொல்ல அவர் நமஸ்காரம் பண்ணி அவரிடத்திலே அந்த வில்லை பெற்றுக்கொண்டு ராமன் அந்த வில்லை எடுத்திருந்தானாம். இதிலேருந்து வைஷ்ணவமான அம்சத்தை பரசுராமர் ராவணத்தை கொடுத்தார். சரித்திரத்துடைய சாரம் என்ன? பரசுராமனுடைய எல்லா விதமான அந்த வைஷ்ணவமான சக்தியும் அந்த தனுர் மூலமாக ராமன் பெற்றுக்கொண்டார். வெளி உலகத்திற்கு பார்க்கும்போது வேணால் நமக்கு இதனுடைய சாரம் புரியாதே தவிர அந்த சரித்திரத்தில் உருந்து பார்த்த யாருடைய விஷயம் புரியும். ஒன்றுமே தெரியாத கிருஷ்ணன் திருடன், கிருஷ்ணனா திருடன், அவன்கிட்ட உள்ள அனுபவத்துக்கு சுகத்துக்கு சோகத்துக்கு உன்னிடத்துல போய் திருடணும்னு அவசியம் இல்லையே. ஏன் பண்ணினான்னா எல்லாருடைய மனதையும் கவரணுங்கிற எண்ணம் அதுக்காக பாடுறது வெள்ளியத்துறதுன்னு கூட ஒரு வியாஜம் அது. அது மாதிரி இந்த வைஷ்ணவமான அம்சத்தை பெற்றுக்கொண்டார். அங்கிருந்து தசரதன் தன்னுடைய அயோத்தியா நகரத்துக்கு போய் ராமலட்சுமண குழந்தைகள் இப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். 12 வருட காலம் ஆயிடுச்சு. இதிலிருந்து அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. சர்வதுக்க பிரசவனம் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா நகஹ சத்ருக்னோ நித்யசத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதஹ. அயோத்தியா நகரம் போன உடனே கைகேயினுடைய குழந்தை பரதனும் சுமித்ரனுடைய குழந்தையான சத்ருகன் 2 பேரும் தாத்தா கேகய தேசத்தில் தாத்தா வீட்டுக்கு அங்கே ஐஸ்வர்யம் போட்டாராம். பரதனுடைய மாமா தாத்தா வீட்டில் இருந்துருக்காள். இங்கே பரதனும் சத்ருகனும் ராமலட்சுமணர்கள் இங்கே அயோத்தியா நகரத்தில் மன்னனோட தசரதனோட கூட இருந்துருக்காள். அந்த சமயம் ஒரு சர்க்கம் முழுதும் ராமனுடைய குணானுபவங்களை வர்ணிக்கிறார் விஸ்வாமித்திர முனிவர், வால்மீகி முனிவர். நேற்று சொன்ன பல இடங்கள்ல ராமாவை சொல்லியிருக்கார். ராமேதி மதுராம்மாணி ராம மகாபாகோ ராமோ ராம இது பல இடங்கள்ல பல ஸ்லோகங்கள்ல அன்னசரியா காரணம் இல்லாம ராமாவை அப்படியே எடுத்து பேசியிருப்பார். அதே ஸ்லோகங்கள்ல பார்த்தது காரணம் அந்த ராமனுடைய அந்த ராமாவுடைய ருச்சியினால் தான் அவர் இன்றைய பெரிய ஒரு நிலை அடைஞ்ச மகரிஷியாக. ஆனால் அந்த ருச்சியில திரும்ப திரும்ப ராமாவத்தை சொல்றது அவர் புரியுமே. அதுபோல ராமனுடைய குணங்கள் அப்பப்போ அவரை கவர்ந்துட்டே இருக்குமா. எப்பப்பெல்லாம் ஒரு குணங்கள் வந்தா அந்த குணங்கள்லாம் அப்பப்போ வர்ணிக்க ஆரம்பிச்சிருவார். தேவையில்லாம இந்த இடங்கள்லாம் பார்த்தோம். எனக்கு ராமன் அவர் குணத்தை வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்னங்க? என்ன அவருக்கு என்ன தோன்றதோ அவர் எழுதினார். யார் சொல்லியோ எழுதல, அதை பார்த்தோம் எழுதல. ராமனுடைய குணங்கள்லாம் வர்ணிக்கிறான். சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. ராமன் எப்பொழுதுமே ஒரு சித்த கொஞ்சம் கூட கலக்கத்தை அடைய மாட்டான். எந்த ஒரு அசம்பாவிதமோ என் மனத்துக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை காண்பிக்க மாட்டான்னு பெருசாக எடுத்துக்க மாட்டான், கலங்க மாட்டான். அதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். சரித்திரங்கள் புராணங்கள்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு இல்லையோ? எதுக்கு புராண இதிகாசங்கள்லாம்? நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துருக்குன்னா அப்படியே மனசு உடஞ்சி போய் உட்காந்துடலாம் மாட்டோம். சின்ன கஷ்டம் இல்லை, ஒரு நம்பரில் போயிட்டு தேவைப்படுறாங்க. 3 நாள் சாப்பிடல எப்படி 3 வச்சுவாங்க. என்ன சார் போட்டு சார் நான் பேர்த்துன்னு சொல்ல பார்த்தா யாரோ கிருஷ்ணா படமும் தோணுது. என்னன்னா ஒரு நம்பர் இங்கே பாருங்க சார், இது காமிக்கிறேன் பேப்பர் எடுத்து இது மாதிரி 20 பேப்பர் வச்சுக்கிறோம். ஒரு நம்பர் சார் 7 விழுந்துல இன்னைக்கு நான் தான் சார் ஃபஸ்ட்டு. 3 நாள் சாப்பிடல, சின்ன விழலாம், மனைவி விழலாம், குழந்தை போட்டு அடிக்கலாம். இது ஒரு பெரிய கஷ்டமா? ஹரிச்சந்திர சரித்திரத்தை காட்டிலும் ஹரிச்சந்திரன் கஷ்டப்பட்டாத கட்டத்தை நாம் பட்டுட்டோமா? நலச்சரித்திரன் எல்லா விதமான ராஜாவா இருந்து நலன் பட்ட கட்டத்தை நாம் பட்டுருக்கோமா? எதுவுமே வேண்டாம். ராமாயணம் எத்தனை பின்னாடி எவ்வளவு பார்ப்போம். சீதா பகனம் எவ்வளோ சமத்தை அனுபவிக்க போறான் ராமன். அந்த கஷ்டம் நமக்கு வந்துருக்கா? ஒண்ணுமே இல்லைன்னா அது பெருசா நினைச்சிருப்பான்.
எதுக்கு துளிப்புல கலக்கத்தை அடைய மாட்டானா ராமன்? பின்னாடி சொல்ல போறாள். சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாசத்தே. எப்பொழுதுமே அன்பாக பேசக்கூடியவன் ராமன் எல்லா இடத்திலையும். நமக்கு உள்ள என்ன சிரமம் இருந்தா கூட அதை பேச்சு மூலமாகவும் முகத்தினால ராமனிடத்திலிருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. கதஞ்சித் உபகாரேன கிருதேன கேன துஷ்யதி. யாராவது சின்ன ஒரு உதவி பண்ணா கூட அதை சொல்லி காமிச்சிட்டு போனா, அன்னைக்கு நான் கேட்கும்போது சொன்ன ரொம்ப நன்றி, உங்களை மறக்க முடியாது சார், அப்படி ஒரு பெரிய உதவி பண்ணலே அப்படின்னு யாரும் சின்ன ஒரு உதவி பண்ணா கூட அதை மறக்க மாட்டானாம். அதே சமயத்தில் யாராவது அபராதம் பண்ணியிருந்தாலோ ராமனிடத்தை தவறாக பேசினாலோ அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். தீர்க்க வைரமும் கூடாது. ஏதோ யாரோ பேசினா ஒரு விரோதம் வந்ததுன்னா அதையே மனசில் வச்சுன்னு வாழ்நாள் கூட அப்படியே சரின்னு இருப்பாங்க. அது மாதிரி அந்த வைரமும் அந்த விரோதமும் கூடாது. எல்லாம் கொஞ்சம் காலம் எத்தனை நாள் இருக்க போகிறோம், அதில் எதுக்கு விரோதங்கள்? குடும்பத்திலே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. ஆனால் வாழ்நாள் கூட 2 பேர் பேசிக்க மாட்டான் பால் அண்ணா தம்பி. அது மாதிரி தீர்க்கமான வைரமும் கூடாது. அதை சொல்கிறாரு இங்கே. ஒரு சின்ன ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட அதை உடனே மறந்துடுவானாம் ராமன். நஸ்மரத்யபகாராணம் சதமபி ஆத்மவத்தயா. 100கணக்கான தவறுகள் பண்ணியிருந்தா கூட ராமன் பெருசாக எடுக்காம அதெல்லாம் பரவாயில்ல. அது மாதிரி உள்ள குணமாம் ராமனுக்கு. அது மாதிரி இருக்கக்கூடிய ராவன் தினமும் அஸ்திர பயிற்சி எல்லாம் பண்றான் இல்லையா? அஸ்திரம்னு ஒன்றும் சஸ்திரம்னு. சஸ்திரம் சொன்னா பியூர்லி வெப்பன்ஸ், ஆயுதங்கள், வில்லு, அம்பு, கத்தி போன்றதான ஆயுதங்களை கொண்டு போராடுறது அஸ்திரம். சஸ்திரங்கள். அஸ்திரங்கிறது மந்திரங்களை சொல்லி ஏவக்கூடிய ஆக்னேயாஸ்திரம்னு ஒன்று. அந்த மந்திரத்தை சொல்லி ஏவியமேனா அந்த அம்பு நெருப்பை கட்டிட்டு போய் எதிராளி போய் தாக்கும். நாகாஸ்திரம்னு ஒன்றும், அது அந்த மந்திரத்தை சொல்லி எழுதினா ஆயிரக்கணக்கான பாம்புகளாக போய் எதிராளி போய் தாக்கும். வாருணாஸ்திரம் ஒன்று மழையாக பொழிந்து காக்கும். இப்படி இதுக்கெல்லாம் அஸ்திரம்னு போய். இந்த அஸ்திரம் சஸ்திரம் எல்லாவற்றையும் பயிர்வான் தினமும் அதை அபியாசம் பண்றான் ராமன். அது மாதிரி அபியாசம் பண்ண வரும்பொழுது விராம காலம் நடுப்புற மத்தியானம் லஞ்ச் டைம் இருப்பாங்க, பிரேக் டைம். அந்த பிரேக் டைம்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமோ? வயதான பெரியவர்களாக இருப்பாங்க, அவர்களை போய் நமஸ்காரம் பண்ணி அவர்களிடத்திலிருந்து நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா சத்சங்கம் நல்லவர்கள் எங்கே இருக்காரோ பெரியவர்கள் அவத்துல போய் நெருங்கி பழகணும். அதெல்லாம் முன்னெல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் வீட்டு பெரிய குடும்பமாக இருக்கும். ஒரு ஃபேமிலினாலே பெரிய குடும்பம். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, தாத்தாவோட அப்பா அப்பெல்லாம் இருந்துருப்பா. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு அப்பப்போ ஏதாவது தவறான வழிகளில் போனால் கூட அந்த அப்பா தாத்தா கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, வாயில் கையை வைக்காதே, நகத்தை கிடைக்காதே எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அப்பாக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. செய்யக்கூடாதுன்னா ஏங்கிறான். நான் 10 வரிசையாக கிடைச்சேன் வருஷம் நேரத்து தாரித்யம். இது பரவாயில்ல. சில பேர் முன்னாடி உட்காந்து நம்ம கையும் நீட்டு சொல்லுவோம், அப்படி இது பேர் கூட இருக்காங்க. என்னென்ன காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுனா அப்பப்போ பெரியவர்களாக இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. இவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றதால என்ன பண்ணுறாருமா, இந்த உபத்திரமே வேணாம்னு சொல்லி கொண்டு சேர்த்துட்டு வந்துடலாம். இவர்தானே எதையாவது உபதேசம் பண்ணிட்டே இருக்கீங்க, அங்கே போ அதான் சோரியம்னு அங்கேயும் கொண்டு விட்டு மாதம் பணமும் கட்டுங்க. நான் முன்னெல்லாம் என்ன நினச்சிருந்தேன், ஓகே சொன்னோன்னே சரி கையில் செலவு இல்லை, செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு விட்றாப்புல இருக்குன்னு வச்சுருந்தேன். அவளையும் கொண்டு விட்டு சம்பளத்தில் பாதி பணத்தை கொடுத்து அங்கே பார்த்துக்கோங்க. ஏன் அது நீ அந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கூடாதா, அப்படி ஆசீர்வாதமாக கிடைக்குமே. அங்கே கொண்டு விட்டு அவன் ஒரு நாளாவது நம்ம குழந்தை இப்படி கொண்டு விட்டுட்டானேன்னு நினச்சான்னா நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். அது எல்லாம் தான் பார்க்கணும். அதுக்காக அந்த ஹோம் வச்சிருக்கிறவன் நான் குறையா சொல்லுவேன். அட்லீஸ்ட் இவன் வெளியில் ரோட்டில் இவன் நடை விடாமல் நடு ரோட்டில் விடாமல் அவளாவது பாதுகாத்துருக்கான்னு சந்தோஷம் தான். ஆனால் நம்ம நிலையில இருந்து யோஜனை பண்ணணும். நாளைக்கு நம்ம குழந்தை நம்ம கொண்டு விட்டா நம்ம என்ன பாடுபடுத்துவோம். எல்லாம் கூடவே கூடாது. அதுதான் அப்பப்போ சொல்லும்போது எல்லாம் சொல்கிறோம். காரணம் இல்லை, கையில் இதெல்லாம் அவசியமான தெரிஞ்சுக்க வேண்டியதான தர்மம். அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்ததே, ஆனால் அவனை எந்த பலமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓல் என் செய்யும் மெய்தான் என் செய்யும் யாரும் நிறைய ஒன்றும் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவாளுடைய ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் அவனை எந்த சக்தியும் ஒன்றும் பெற முடியாது. பட்டு மேலே 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 அவனுக்கு ப்ரமோஷன் தான் ஆகும். அது இல்லாமல் வரும் பேங்க்ல டெபாசிட் மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுவும் பேங்க் திவால் ஆகிடுச்சு, அது அப்பா வேண்டியதான்.
ரொம்ப அவசியம். அது அந்த பெரியவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவர்களுடைய அறிவுரைகள்லாம் கேட்டு இந்த ஞானத்தை விருத்தி பண்ணிட்டான். அம்சீல விருத்தை ஞான விருத்தை வயோ விருத்தைச்ச சஜ்ஜனைஹி கதயன்னாஸ்தவை நித்யம் அஸ்த்ரயோக்யாந்தரேஷ்வபி. நல்ல புத்திமானாக திகழ்ந்தான் பிரபு ராமன். மதுரா பாஷை இனிமையான பேசவனா. பூர்வ பாஷின்னு ஒரு குணம் சொல்றார். பூர்வ பாஷைன்னு என்ன தெரியுமோ, சிலர் தானே போய் பேச மாட்டான், அவர் வந்து பேசிட்டு போயின்னு வருவான்னு இருப்பான். அது ராமனிடத்துல கிடையாது. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தானே போய் நின்று பேசுவாங்க. எனக்கு தெரியுதா? நமஸ்காரம். ஒண்ணுமே இருக்காது, இவன்ட்ட விஷயமே இருக்காதானே, அவர் வந்து பேசிட்டு நாமே போகணும். பூர்வ பாஷி பிரியம் வதா. ஒருவனுக்கு மனதுக்கு துக்கத்தை அளிக்கக்கூடிய பேச்சை பேச மாட்டாராம். பிரியம்பதாக அவனுக்கு எது சந்தோஷமோ அது மாதிரி பேச்சு தான் பேசுவான். ராமனுடைய வாக்கிலிருந்து கடுமையான சொல்லே வராது. உச்சமானோ பிபருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. வாயிலிருந்து கடும் சொல்லே வராது. அது மாதிரி பல குணங்களை சொல்லிட வேண்டாம். ஏன்னா அடிச்சா கூட இன்னும் ஆயிரம் திருவள்ளுவர் சொன்னா பாருங்க, தீயினா சுத்தப்பன் உள்ளாரம் ஆறாதே நாகினா சுத்தம். அடிச்சா கூட இன்னும் ஆயிரம் மறந்து போயிடும். அவன் மனசு கஷ்டப்பட முடியுமா? ஒரு பேச்சு பேசிட்டோமே, ஆனால் வாழ்நாள் கூட அதே நினைச்சு 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 ஒருங்கிட்டு இருப்பான். அதெல்லாம் சொல்லி அசூய கிடையாது. அனசூயோ ஜிதக்ரோதா. கோபத்தை ஜெயிச்சவன். நதிருத்தோ நதமசரி. செல்ஃபிஷ்ங்கிற தன்னுடைய நலத்தையும் பெருசாக நினைக்கக்கூடியவன் இல்லை ராமன். அகங்காரம் இல்லாதவன். நச்சாதவந்தா பூதாவன் நச்ச காலவசானவன். காலத்துக்கு வசப்பட்டு தான் மாறக்கூடியதான குணம் கிடையாது ராமனுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி சூழல் அமைஞ்சு பேசா இல்லாட்டா நான் எப்படி இந்த தப்பை பண்ணுவேன். அது மாதிரி ஆயுத சாதனம். அது மாதிரி காலத்துக்கு வசமாகாதவன். இப்படி எல்லா விதமான குணமும் இருக்கக்கூடியதான அந்த ராமன் ராஜாவா ஆகணும்னு விரும்பினாளா? யாரு விரும்பினால்னால் தசரதன் விரும்புறது ஆச்சரியம் இல்லை. பூமி தேவியே விரும்பினாலும் ராமன் இந்த ராஜா ஒரு இவ்வளவு நற்குணம் வாய்ந்த ராமன் இந்த நம்முடைய தேசத்துக்கு நமக்கு ராஜாவா வரணுமேன்னு பூமி தேவி விரும்பினாள். நதமேவம் ரத சம்பன்னம் அப்ரதிருஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயதவேதினி. கோசல தேசத்து ஜனங்கள்லாம் விரும்பினால் அவர்கள் விரும்பினது ஆச்சரியம் இல்லை. பூமி தேவியே இந்த தேசத்துக்கு ராமன் ராஜா வரணும், பேரப்பட்ட நற்குணம் பொருந்திய ராமன் ராஜா வரணும் ராஜா வரணும்னு விரும்பினாலும் வால்மீகி சொல்றார். அந்த சமயம் மன்னனான தசரதனுக்கு தன் குழந்தைக்கு யுவராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணணும், தன் குழந்தையை ராஜாவா பண்ணி பார்க்கணும்னு ஆசையா. சொன்ன வயசான ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த பெற்றோர்களுக்கு நம்ம குழந்தைக்கு உடனே கல்யாணம் பண்ணணும். வயசு குறைவாக இருந்தால் கூட முன்னாலேருந்தே முடிச்சு போய் நம்ம இருக்கும்போதே கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும், பேரனை பார்க்கணும், கொள்ளு பேரனை பார்க்கணும். இவருக்கு கண்ணடி வயசு 70 வயசு ஆயிருக்கும், ஆனால் கூட கொள்ளு பேரனை பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி ராமனை ராஜாவா பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினால், ஆனால் கூட மன்னனாக இருக்கக்கூடிய தசரதன் தான் ஏகதேசமாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. அதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகம் சொல்ல. ஜனநாயகம் என்னது? ராமாயணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டு விஷயம். ராஜாவா இருக்கக்கூடியவன் என்ன வேணும்னாலும் முடிவு எடுக்கலாம், யாரும் கேட்கறதுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, தன் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாங்க, இது யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மூன்றாவது விஷயம், பரம்பரை யாரு முதல் குழந்தையோ அந்த முதல் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்றான், ராஜாவை வரலாம், அதுதான் முறை. இப்படி மூன்று விதத்துல யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கூட மன்னன் தசரதன் என்ன பண்ணாதான் எல்லாரையும் போட்டு ஒரு மீட்டிங் போடுறான். வயதான முதியோர்கள், மகரிஷிகள், தேவரிஷிகள், அறிவிலையும் வயதிலையும் மூற்றவர்கள் எல்லாரையும் போட்டு அவர்கள் மட்டும் இல்லாம அயோத்தியா நகர மக்கள், கோவில் தேச வழக்கெல்லாம் விட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு கூட மந்திரிமார்களோடு கூட ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. மன்னனான தசரதன் எழுந்து கொண்டார். சபையோர்களுக்கெல்லாம் எனது வணக்கம். உங்களெல்லாம் அழைத்த காரணம் என்னன்னு சொன்னா, என் குழந்தையான ராமனுக்கு நான் முடிசூட்டுவதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன்.
உங்களுடைய அபிப்பிராயத்திலையும் கேட்கணும், உங்களுடைய எண்ணங்களை கேட்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கேன். நீங்களாம் அவர்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லலாம். அந்த சமயம் ஒரே கோரஸா அத்தனை ஜனங்களும் ராமனே ராஜா வரட்டும், ராமனே ராஜா வரட்டும், ராமன் தான் ராஜாவா இருக்குன்னு ஒரே தனியாக ஆரவாரம் பண்ணான். தசரனுக்கு மிகுந்த சந்தோஷமாயிடுச்சு. அப்ப சொன்னாலாம், மன்னார் கூட்டால் ராமன் தான் ராஜா வரணும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்று ராஜா, எங்களுக்கெல்லாம் ஒரு அபிப்பிராய விருப்பம் இருக்கிறது, தாங்கள் நிறைவேற்றணும். என்ன விஷயம்? நாளை தினம் ராமன் ராஜாவா ஆயிட்டான்னு சொன்ன பட்டாபிஷேகம் ஆன உடனே பட்டத்து யானை மேல ராமனை ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வருவார் இல்லையா? ஆமா, அது மாதிரி அழைத்து வரும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு விருப்பம் இருக்கு, பண்ணா நீங்க நிறைவேற்றணும். என்ன விருப்பம்னா, இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். அந்த ராமன் பட்டத்தை எப்படிலாம் ஊர்வலம் கல்யாணத்திலே எப்போ வழக்கம் தெரியுமா? என்னெல்லாம் இப்போ மாப்பிள்ளை வழக்கம்னு சொல்லுவாங்க, முதல் நாளே எல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. என்னெல்லாம் என்ன வழக்கம்? ராஜாக்கள் காலத்தில் கல்யாணம்னா முடிஞ்ச உடனே அந்த தம்பதிகளை தேரில் ஏற்றி அப்படி நகர் பட்டண பிரவேசம் ஐஸ்வர்யா. காரணம், அந்த குழந்தை அப்படியே இல்லாத ரெண்டு பேருக்கு தம்பதிகளையும் கல்யாணம் ஆகிருக்கு, உலகம் தெரியும், அவர்களும் பார்ப்பாங்க. முதல் நாளே எல்லாம் பண்ணி, அது இப்போ நிச்சயதார்த்தம்னு ஒன்று பண்ணி போடுற பொட்டம் இருக்கு. ஆல்மோஸ்ட் திருமங்கல் ஏதாச்சுன்னா ஆளே பேர் அந்த எல்லாம் முன்னாடி ஆகிடும். சாஸ்திரங்களுக்கு விருத்தமான விஷயம். சாஸ்திரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். நிச்சயதார்த்தம்ங்கிறது ஒன்று தான், என்கேஜ்மெண்ட்ஸ் தான் ஒன்று தான். அது எப்போ என்ன, கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் பண்ணுவாங்க, சில அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கே சில பேர் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் முன்னேற்ற இப்போ கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் மாதிரி தான் அது. அது பேரே என்ன தெரியுமோ, வாக்கு நிச்சயம் தான் தெரியும். சாஸ்திர பிரகாரம் வாக்கு நிச்சயம். இவாலே வாக்குனாலே பெண்ணை நான் மாட்டு பெண்ணாக ஏற்றுக்கிறேன், என் பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் தீர்மானம் பண்ணி ரெண்டு பேரும் சம்மந்திகள் 2 பேரும் வாக்குனால பேசிப்பா நிச்சயம் பண்ணுவாங்க. ஆனால் வாக்கு மாற மாட்டார் முன்ன. இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினாய எல்லாம் தரேன்னு சொல்லுவாங்க. சொன்னேன் சார் உங்கள்கிட்ட இதை கும்பாஷத்துக்கு வசூல் போகிறான்னு சொல்லுங்க. சார் இந்த கும்பாஷம் தான் என்ன ஞாபகம் வச்சுங்க, அதான் பெருமாளுக்கு பண்ணணுன்னு இருக்கேன். அதெல்லாம் இந்த ஊரில் இல்லை, கேட்கறதுக்கு மாதிரி அள்ளி கொடுக்குறா அந்த ஊரில் அப்படின்னா. சரி சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு கும்பாஷி சேர்ந்து அவர்கிட்ட போய் கும்பாஷி தேதி வச்சிருக்கேன்னு பண்ணி கொடுத்தேன். சரியா? எப்போ அது? அடுத்த மாதம். எப்பயும் வச்சுட்டேனா? அப்புறம் என்ன பண்ணுவோம், சொல்லிட்டு அப்புறம் வைக்கிறேன். நீங்கள் சொன்னேன்னு வந்து பார்த்துட்டு போகணுங்க. நான் சொன்னேன் அப்போ அண்ணா இப்போ ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன சாப்பாடே எடுத்துனாரு. அவன் புலம்பரத்தை பார்த்தா இங்கேருந்து போனவன் என்ன பண்ணா தெரியுமோ, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவன் 1000 ரூபா பணத்தை வச்சு நீங்கள் நமக்கெல்லாம் கும்பாஷத்துக்கு தரிசனத்துக்கு வாங்க போகிறோம், வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போவோம்னு சொல்லுவான். அப்படி சொல்லு வாக்கு மாறிடுவான்னு சொல்ல சொல்ல. ஆனால் இங்கே வாக்கு நிச்சயம் எது தெரியுமோ, சொன்னால் மாறவே மாட்டார். அது மாதிரி இந்த ஜனங்கள்லாம் சொன்னால் அந்த பட்டண பிரவேசம் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. முதல்ல யானை மேலே ஏறி முதல்ல எந்த வீதியில் வரும்? கிழக்கு வீதியில் வரும். கிழக்கு வீதியில் யானை வரும்போது ராமன் மேலே ஏறி வருவார். நாங்கள்லாம் பார்ப்போம். ராமனுடைய திருமேனி சௌந்தரம் ராமனை பார்த்து அழகு பார்த்து பார்த்து நாங்கள் போகிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்து தெற்கு வீதிக்கு போகிறோம். அது மாதிரி தெற்கு வீதிக்காரர்கள்லாம் சொன்னால் நாங்கள் ராமனை பார்த்து போகிறோம்னதுக்கு அப்புறம் தான் அடுத்து மேற்கு வீதிக்கு போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ராமனுக்கு ஒரு ஈடுபாடாக எனக்கு எல்லாம் கேட்டு கேட்க சந்தோஷம் தசரதமனுக்கு. அப்படியே அதற்கு பிறகு இன்னொரு ஜனங்களில் ஒரு கோஷ்டி சொன்னால், மன்னா இன்னொரு விருப்பம் சொல்லு. அந்த பட்டத்து யானை மேல் இருக்கக்கூடிய ராமனுக்கு கொடை பிடிப்பார்கள். சத்திரம் சாமரம் அதெல்லாம் ஒரு ராஜாவுடைய அழகு. பெருமாள் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு கொடை பிடிக்கணும், சாமரம் வீசுறது. ஒரு ராஜா வரான்னு சொன்னால் அவன் பாதுகை எடுத்துட்டு போகிறது. பின்னாடி சொல்ல போகிற நாள் என்ன பாதுகை எதுக்காக மாட்டார். இதெல்லாம் ராஜ மரியாதை. அது மாதிரி ராமனுக்கு கொடை பிடிப்பாரோ இல்லையோ? ஆமாம். அந்த கொடை பிடிக்கிறவர்கிட்ட சொல்லுங்க, ராமனுடைய முகம் முழுவதும் தெரியாமல் அந்த கொடையை
கொஞ்சம் இறக்கி பிடிக்க சொல்லுங்க. முகம் முழுவதும் கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் மறைக்கிற மாதிரி பிடிக்க சொல்லுங்க. இது வழக்கத்துக்கு மாறுதலாக இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சாமி கொடை கொஞ்சம் மேற்கொண்டு மூச்சு மறைக்கணும் அப்படிதானே சொல்லுவோம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்றான்? கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரானுதானம். அந்தம் ஆயாந்தம் திரும்ப திரும்ப முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் அர்த்த வீதிக்கு போகணும். அந்த குறையை மறைச்சி பிடிக்க சொல்றேன்னா ஏன் தெரியுமோ? ராமனுடைய முழுமையான திருமுகங்களை யாரு பார்த்தாலும் ராமனுக்கு திருஷ்டி வந்துடும். அதனால ராமனுக்கு ஏதாவது குறை வந்துடும் எங்களுக்கெல்லாம் கவலையா இருக்கு. அதனால முழு திருமுகமண்டலம் காமிக்க வேண்டாம். கொடைய ராமன் சத்திர ஆரம்பித்தான். அவர் தசரதன் நினைச்சு பார்க்கலாம். நாம கூட இந்த குழந்தைகிட்ட அப்படி இல்லையே. இத்தனை ஜனங்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்ம குழந்தைகிட்ட பிரியம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அடுத்த பக்கம் திடீர்னு சந்தேகம் வந்து பொதுவாக வயசானவர்களும் திடீர்னு சந்தேகம் ஒரே மாதிரி இருக்காது மனநிலை. சரி இத்தனை பேர் ஆரவாரமா ராமனே ராஜா வரணும்னா அப்ப நம்ம ராஜ்ய மாண்டத்துல ஏதோ குறை கண்டுபிடிச்சிருக்காருக்கு அப்படின்னு இருந்தான். பொதுவாக வயசானவ யாரும் போச்சுக்கூடாது. அது மாதிரி வயசானவால இங்க இல்லை. வயசானவால அது காது கேட்காம கொடுத்து அவளோட பழகுறது கஷ்டம். காது கேட்கன்னா அதா இந்த காது கேட்காதுங்கிறதுக்கா ஊர் திரும்பி ஜாட காமிச்சு என்ன பரியாசம் பண்றாங்க. சரி ஜாட காமிச்சா கோச்சுக்கிறாங்க. தாத்தா சாப்பிடா அப்படின்னா என்ன காது கேட்காது ஊர் தெரியுதுன்னு கத்துறியாங்க. என்ன பண்றது? பழகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தசரதனுக்கு திடீர்னு விபரீதமா அப்படி தோணிங்களா? ஓஹோ நம்முடைய ராஜ்ய பரிபாலனத்தில் ஏதோ குறை கண்டிருக்காரு. அதனால்தான் நம்ம வேண்டாம் ராமனே ராஜா வரணும்னு விரும்புறான்னு அதையும் கேட்டுட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், ராமனே ராஜா வரணுங்கிறல அப்படின்னா என்னுடைய ராஜ்யத்தை ஏதாவது குறை கண்டேனா? அதுக்கு ஜனங்கள்லாம் சொன்னாலும் மந்திரிகள்லாம் சொன்னாலாம் உங்க ராஜ்யத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் ராமன் ராஜா வரணுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னா பகவோன்று கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. ஆயிரக்கணக்கான கல்யாண குணங்கள் நிறைந்திருக்கு ராமனுக்கு. அதிலும் முக்கியமாக ராமன் எங்களுக்கு எங்களை வேற யாரோ மாதிரி நினைப்பதில்லை. சாதாரணமா எங்க வீட்டில் ஒரு கல்யாணம் சொன்னா என்ன பண்ணுவான்? அரண்மனையில கொண்டு ராஜா உங்களுக்கு பத்திரிகை கொடுப்போம். பத்திரிகை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சந்தோஷம் சொல்றேன். திரும்ப கல்யாண பத்திரிகை கல்யாண செலவு எல்லாம் நீங்களே எடுத்து பணம் கொடுத்தாரு சொல்றேன். எங்க கல்யாணம் மங்களமா நடக்கிறது. அந்த குணம் இருக்கு. ஆனா ராமன் என்ன பண்றான் தெரியுமோ? எங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா பத்திரிகை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ராமன் எங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? என்ன பண்ணணும்? மளிகை சாமான் வாங்கிறதுலேருந்து காய்கறி சாமான் வாங்கிறதுக்கு கூட ராமன் போகலாம் வாங்க. அது சொல்ற ஜனங்கள்லாம் வியசனேஷு மனுஷ்யானாம் விஷம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ஒரு மங்களமான காலின்னு சொன்னா ஒரு அப்பா இருந்து எப்படி நடத்துவாரோ அது மாதிரி ராமன் 10 நாள் முன்னாடியே எங்க வீட்டில் வந்து உட்காந்து என்ன பண்ணணும்னு கேட்பான். பிதேவ பரிதுஷ்யதி. அது மாதிரி நம்ம குடும்பங்களில் ஏதாவது கஷ்டம்னு சொன்னா ராமன் வந்துடுவான முதல் தரமா. எப்படி விஷயம் தெரியும் தெரியாது. நீங்க துக்கப்படாதீங்க, நான் கூட இருக்கேன், என்ன பண்ணு சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்ல வருவானா ராமன். அப்பேற்பட்ட குணம் நிறைந்திருந்தவன் ராமன். அகவோ நிருபகல்யாண குணாக புத்திர சந்திதே. ஆகினால அந்த ராமன் ராஜா வரணும்னு நாங்க விரும்புகிறோம். அதானே. அதுவும் தவிர மன்னான்னு கூப்பிட்டாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவா ஜனங்களுடைய வழக்கம்? ஸ்திரீகளோ பெரியவர்களோ கோவிலுக்கு போனான்னு சொன்னா சின்ன வயதுடையவர்கள் எல்லாரும் கோயிலுக்கு போனா அவரவர்கள் தான் சௌக்கியமா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் க்ஷேமா இருக்கணும் தான் பிரார்த்திப்பார். நான் சொல்றேன் பழைய கதை. ஆனா இப்ப ராமன் பிறந்ததுலேருந்து என்ன தெரியுமோ? ஸ்திரியா விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராத சமாஹிதாக. தினம் காலை மாலை 2 வேளையும் கோயிலுக்கு போறாள். எல்லாரும் போய் பெருமாளத்தை போய் பிரார்த்திக்கிறாள். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாரும் பெருமாளை போய் பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திச்சா தெரியுமோ? சர்வம் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ. எங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் என்ன தெரியுமோ? ராமன் பிறந்ததுலேருந்து ராமன் க்ஷேமமா இருக்கணும், ராமனுக்கு புகழ் சேரணும்
தெரிந்து கொள்ளணும். நாங்கள் இன்னும் கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம்னா சங்கல்பம் அவசியம்தான். அதான் 2 பேர் பெரிய குடும்ப தலைவர், அப்பா பேர் சொன்னா சொல்கிறோம், மாமா பேர் சொன்னாங்க. 15 பேர் சொல்கிறாங்க. இவன் பரவாயில்ல, அஷ்டோத்தம் சொல்கிற மாதிரி 108 இவனே சொல்லிட்டான். நான் எனக்கு ஏது அர்ச்சனை பண்ணுறதுக்கு டயம்? அப்புறம் நான் சொல்கிறேன், 2 பேர் சொல்லுங்கன்னு. இந்த பூசார பழக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் எனக்கு அவசியம் இல்லை, உங்கள் பேரை சொல்கிறேன். ஆனால் அர்ச்சனை பண்ணுறது டயம் போகிறோம். உங்கள் பேரை சொல்லி எனக்கு துளசி பண்ணுறது தான் டயம். இவன் 5 பேர் சொன்னான்னா பக்கத்தில் உள்ள பார்க்குறாரு. அவர் 5 சொல்கிறாரா, அவன் 10 சொல்லுவோம். பக்கத்தை விட 7 வீடு பேர் எல்லாமே என்ன சேர்ந்து சொல்கிறாங்க. அவசியம் இல்லை. சுவாமிக்கு தெரியாத நம்ம யாரும் என்னன்னு ஏதாவது பெரியவாளுடைய பேர், அப்பா அம்மா பேர் 2 பேர் சொன்னால் நம்முடைய சுயநலம் தேவையில்லை. லோகா தினம் பூஜை பண்ணோடனே என்ன பிரார்த்திக்கிறது? லோகா சமஸ்தா ஸ்ரீகனோ பவந்து irrespective of caste and religion. எல்லாரும் க்ஷேமா இருக்கணும். இது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் தி கிரியேஷன்ஸ். எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமத்தை அடையணும்னா பிரார்த்திக்கணும் தினமும் பூஜை முடிஞ்சவங்க. இதுதான் நம்ம மதத்துக்கு பெரிய பெருமை. ஷன்னயே திவ்யபதே சஞ்சதுஷ்பதே வேதம் போய் பிரார்த்திக்கிறது. 2 கால் ஜீவன் 4 கால் ஜீவன்லாம் கூட க்ஷேமத்தை அடையணும். அந்த ஜீவனை கூட எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பிரார்த்திக்கிறது. அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லி தான் திரும்ப இங்கே பூஜையெல்லாம் பண்ணுற மாதிரி காலத்துக்கு அது சொல்கிறான். எல்லோரும் ராமனே ராஜா வரணும், ராமனுக்கு தான் புகழ் வரணும். நாங்கள்லாம் போய் பெருமாளத்தில் போய் வேண்டுறோம். சில பேர் சொல்ல வரணும், பெருமாள் பேருக்கு பண்ணுவோம். பெருமாள் பேருக்குன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு வராது. இது பரவாயில்ல. ஒருத்தருக்கு சங்கல்பம் பண்ணே இருந்தேன், நிறையா பேர் சொன்னால் நானும் சரி அவன் 10 ரூபா எல்லாம் பேர் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் இன்னும் ஒன்று விட்டு போயிடுது. நான் என்னன்னா குடும்பமானான்னு சொல்லுங்க. நான் சக குடும்பமானான்னு இன்னும் ஒன்று விட்டு போயிட்டு சாமி சொல்லுங்க. குடும்பமானான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவரை சம்ஸ்கிருதத்துக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியலையே என்னென்ன. எங்கள் சம்பந்தி குடும்பமும் நான் இருக்கணும் அதான் சொன்னாங்க. அதுக்கு அதான் பேராக இருந்துச்சு. நம்முடைய விருப்பத்துக்கு எல்லையே கிடையாது காமனிக்கு. அதனால தான் அம்பாவுடைய ஸ்தோத்திரத்தை சொன்னா, மகிழாசுரமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் எனக்கு எது கொடுத்தா உச்சிதம்னு தோன்றோ அதை கொடுங்கிறார். எதுச்சிதமத்ர பவத்யுரதி குருதா துருதாபமபா குருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. அது எழுதிவிடாங்க. கோயில் சிவஞ்சனா நல்ல சுகமாக சொல்றதா ஆட்டது. எது உச்சித்த எனக்கு எது கொடுத்தா உச்சிதமோ அதை கொடுன்னு அந்த பொறுப்பு அம்பா சுவாமிக்கு கொடுத்துருந்தோம். சுவாமிக்கு தெரியாத நமக்கு என்ன வேணும் என்னன்னு. சமக்கம்னு ஒரு கிருஷ்ண வேத மந்திரத்தில் ஒரு மனுஷனுக்கு வாழ்வான் உணவுன்னு என்னென்ன தேவையோ அதை பிரார்த்திக்குது. மிருத்திகாட்சிய மண்ணெல்லாம் கூட பிரார்த்திக்குது. இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், இது மண்ணெல்லாம் வேணும்னு பிரார்த்திக்குது இந்த மந்திரம்னு. அப்போ இப்போ தமிழ்நாட்டுக்கு போனால் மண்ணை எடுத்து வச்சுட்டா மண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ சாண்டுன்னு சொல்கிறா, அதை வச்சு தான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒழுங்காக அந்த சமகம் உத்திரம்லாம் ஒழுங்காக பாராயணம் பண்ணிட்டு அந்த மண்ணுக்கு தட்டுப்பாடே வந்திருக்காரு. மிருத்திகாட்சனி என்னெல்லாம் பிரார்த்திக்கிறதுனால எதுக்கு சொல்ல வரோம்? வேதங்களோ புராணங்களோ இதிகாசங்களோ நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன விஷயம் ஒரு நாளும் பொய்யா போகவே. அதெல்லாம் ஒரு அந்த முழுமையாக பாராயணம் பண்ணி அதை நம்பினார்னா இன்னைக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வந்திருக்கே வந்திருக்காரு. அப்படி இந்த முறையிலே மன்னனான தசரதன் எல்லாருடைய அபிப்பிராயங்கள்லாம் கேட்டு எல்லாரையும் கூப்பிட்டால், நீங்கள் சொல்றதான் நான் கேட்டுக்கொண்டே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறது. அதனால அப்படியே நான் ராஜாவாக ஆக்கிறதாக தீர்மானம் பண்ணிட்டேன். சைத்திரமான மாதம், ஸ்ரீமானான மாதம், நாளை தினம் பொழுது விடிஞ்ச பூச நட்சத்திரம், ராமனுக்கு 2வது நட்சத்திரம், காடெல்லாம் பூத்திருக்கு. அப்படி மரங்கள்லாம் துளிர் விட்டு புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு. பண புஷ்பித காரணமாக ஆகியனால பொழுது விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஏற்பாடு பண்ணும்போது வசிஷ்டரை கூப்பிட்டால் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். நாளை தினம் பொழுது விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம் படுத்துட்டார். சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணியா புஷ்பித காரண யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவோபகல்ப்யதாம். காடெல்லாம் பூத்திருக்குங்கிறாளாம். இதுலேருந்து என்ன புரியுது தெரியுமோ? முக்கியமான கட்டம் இந்த இடம். ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் இல்லாமல் ஒரு காரியம் நடந்தேயானால் அது சக்சஸ் ஆகும். இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? தசரதன் முன்னாடி உட்கார வசிச்சு கொலபுரம் இருக்கும். இவன் பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணுறதுன்னா இவனுடைய எண்ணமாக இருக்கலாமே தவிர
அவனுக்கு நாள் சரியா இருக்கா, நாள் பார்க்கறது யார் பார்க்கணும்? ஆச்சாரியன், குரு பார்க்கணும். அந்த குரு நாள் பார்க்காம எதிர்க்க குரு இருக்கும்போது இவனா நாள் பார்த்து அமைச்சானா அந்த பட்டாபிஷேகம் தேதியில் நடக்கல. அதான் புரிந்துக்கணும். மாது தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா. அம்மா, அப்பா, ஆச்சாரியன் இவர்களுடைய ஒரு ஆசை இல்லைன்னு சொன்னா தெய்வம் கூட திரும்பி பார்க்காரு. எழுத்தாமலே உள்ளதான வசிஷ்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னு அவர் வாக்குலேருந்து வந்திருந்து, ஏன்னா அந்த பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த ஆச்சாரியனுடைய ஒரு ஆசீர்வாத குறைவு என்ன தெரியுமோ, இவன் தீர்மானம் பண்ண நாளில் பட்டாபிஷேகம் நடக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இவனுடைய போராத காலம் வாக்கிலேயே வருது. சைத்திரமான மாசம், சித்திர மாசம், ஸ்ரீமானான மாசம் எல்லாம் கரெக்ட். காடெல்லாம் பூத்திருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம், காடு பூக்கிறதுக்கும் ராம பட்டாபிஷேகத்துக்குன்னா என்ன சம்பந்தம்? என்னவோ ராமன் காட்டுக்கு போன்னு சொல்றது போல அமைஞ்சிருக்கு வாக்கு. நம்முடைய நேரத்துக்கு தகுந்த வாக்கெல்லாம் அமையும். இவனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாததால இவனுடைய வாக்கிலேயே என்னமோ காட்டுக்கு போகணும்னு ராமன் சொல்றது போல தோணுது. புண்ணியாக பொற்பித்த காட்டா. அந்த சமயம் சபையெல்லாம் கலைச்சி நீங்கள்லாம் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யலாம். வசிஷ்டரை கூப்பிட்டால் நீங்களும் பட்டாபிஷேகத்துக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள்லாம் செய்யணும் என்று சொல்லி அவர்களெல்லாம் அழைத்து போக சொல்லி, சுமந்திரன்னு ஒரு மந்திரி, அவர் தான் தேரோட்டியும் கூட, அது சுமந்திரர் கூட்டா. சுமந்திரரே இங்கே வாரும், போய் ராமனுடைய அரண்மனை போய் ராமனை அழைத்து வாரம், இந்த விஷயத்தை ராமனிடத்தில் நான் தெரிவிக்கணும், ராமனை போய் அழைத்து வாரும் என்று சொல்ல சுமந்திரர் இங்கிருந்து புறப்பட்டு நேரம் ராமனுடைய அரண்மனைக்கு போனார். சுமந்திரர் வரவேற்ற பிரபு ராமானு கூப்பிட்டார். அப்பா உங்களை அழைத்து வர சொல்லி உத்தரவு வேணும். உடனே ராமன் தேரில் வரட்டு வராது. சுமந்திரை அழைத்து சுமந்த தேர் ராமனை அழைத்து வந்தால் தசரதன் மன்னருடைய அரண்மனை தேர் இறங்குறது. ராமன் அங்கிருந்து தேரை விட்டு இறங்கி உள்ள வரால் அரண்மனையிலே அந்த உயர்ந்ததான சிம்மாசனத்தில் தசரதன் அமர்ந்து கொள்றான். இங்கிருந்து ராமன் போறார். இதை பார்க்கிறானாம் தசரதன், அவனுக்கே திருஷ்டி மற்றும் போல ஆயிடுச்சு. அந்த ராமனை பார்க்கிறான். எப்படி இருந்தா தெரியுமோ, ராவன் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத புருஷம். அழகுன்னு சொன்னா கந்தர்வர்கள்லாம் அழகா உள்ளவர்கள். காந்தர்வ பூஜைன்னு ஒரு பூஜை உண்டு கல்யாணத்தில். ஏன் தெரியுமோ, அந்த பூஜையை பண்ணுவார் கல்யாணத்தில், பண்ணு மாப்பிள்ளை. அந்த பூஜையை பண்ணணுமேனா வாழ்விடா என்னோட அவனுக்கு தன் மனைவியை பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தோணும், அவனுக்கும் தன் கணவனை பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தோணும். அந்த பூஜையெல்லாம் இப்போ பண்ணாதால மற்றவனை பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தோணும். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம். அந்த கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவனா சித்திரசேனன்னு பேர். அந்த சித்திரசேனன் மிகுந்த அழகு வாய்ந்தவனாம். அந்த சித்திரசேனன் மாதிரி அழகு வாய்ந்த ராமன் அப்படி பார்க்கிறார். அங்கிருந்து ராமன் அந்த அரண்மனை உள்ள பிரவேசிக்கிறான். தீர்க்க அதே முழங்கால் வரல நீண்டதான 2 கைகள், இதெல்லாம் லட்சணங்கள், ஆண்களுடைய லட்சணங்கள். தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்த மாதங்க காரணம். யானை மாதிரி கம்பீரமான நடை. பூர்ணிமா சந்திரன் போல குழுமையான முகம், பிரகாசமான முகம். சூரியனை கூட உபமானமா சொல்லலை இங்க. சூரியன் ஏன் சொல்ல தெரியுமோ, சூரியன் கூட பார்த்தா கண்ணை பூசும், ஆனா சந்திரனை நல்லா பார்க்க முடியாது. பூர்ணிமா சந்திரன் குழுமையான சந்திரன். அதனால இன்னைக்கும் வைஷ்ணவால ராமச்சந்திரன் பேர் வைக்க மாட்டான். ஏன் தெரியுமோ, சந்திரன்ல ஒரு கலங்கள் உண்டு, முழுமையான பிரகாசம் தெரியாது, சில கருப்பெல்லாம் இருக்குமா, அதனால அந்த கலனும் கூட கிடையாத ராமனுக்கு. அதனால வைஷ்ணவால ராமச்சந்திரன் பேர் வச்சுக்கலாம். ஆனா இங்க பூர்ணிமா சந்திரன் போல ராமனுடைய தேஜஸ், சந்திரகாந்தான அதீவ பிரிய தரிசனம். பார்த்துட்டே இருக்கிற போல தோன்றுதான் ராமனை அப்படின்னு சொல்லுவாங்க. கண் கண்டார், தோல் கண்டார், தோலே கண்டார். அந்த தோலை பார்த்தவர்களுக்கு இன்னொரு அங்கத்தை பார்க்கறதுக்கு போல, ஏன்னா இது பார்த்து முடிஞ்சதுக்கு தான் அடுத்த கற்றுக்கணும். சீதா கல்யாணம் சொல்றாங்க. அது மாதிரி அதீவ பிரிய தரிசனம். ரூபௌதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். ரூபம், ராமனுடைய ரூப சௌந்தர்யம், அவனுடைய குணமான உள்ள கருணாமூர்த்தி, தயை கருணைங்கிறதான குணம், அவனுடைய உள்ளதான பல நற்குணங்கள், இதெல்லாம் அந்த ஜனங்கள் கவர்றது அவனுடைய சித்தத்தை ஆகர்ஷணம் பண்ற, நம்முடைய மனதை கவர்வராக இருக்கிறான் ராமன். திருஷ்டி சித்தாபஹாரினம் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறான். இங்கிருந்து கிட்டக்கு வரான். தசரதன் பார்க்கிறான். பார்த்தோடனே இவருடைய தன் பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கான். மகாதர்
ஜனங்கள் மந்திரிமார்கள் எல்லாரும் உட்காந்துருக்காளா? திடீர்னு என்ன தோணுதான் தசரதனுக்கு? ஆஹா, இத்தனை பேர் இருக்கா, எவ்வளவு பேர் கண் திருஷ்டி பட்டு குழந்தை ராமனுக்குன்னு ராமான்னு கூப்பிட்டா. ராமன் அங்கிருந்து நமஸ்காரம் பண்ணா. ராமா, பொழுது இருந்தால் உனக்கு பட்டாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்பா, இப்போ என்ன அவசரம்? அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். அதற்கான விரதங்கள்லாம் ஏற்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய், நீ புறப்படலான்னு நினைச்சு ராமனோட இருந்து பேசணும். நிதானமாக பேசுறதுக்கு தான் கூட்டு அனுப்பிச்சார். இந்த தசரதன் என்ன தெரியுமோ, இதை பார்த்தவொடனே எல்லாரும் இருக்காளா, அவர்களுடைய திருஷ்டிலாம் பற்றுமோ, அதனால குழந்தைக்கு ஏதாவது குறவு வந்துருமோன்னு ராமா, பொழுது விழுந்தா உனக்கு பட்டாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதற்கான விரதங்கள் பூர்வ விரதங்கள்லாம் போய் அனுஷ்டிக்கலான்னு சென்றுவான். அரசு உத்தரவு வாரினா வரணும், போனா போகணும். ஏன் என்னெல்லாம் கேட்கணும். அப்பா நமஸ்காரம் தான் ராமன் பட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போய் உட்கார்றா. உடனே தசரதன் அந்த கூட்டத்தெல்லாம் கழிச்சு எல்லாரும் மந்திரிகள்லாம் அனுப்பிச்சு ஏற்பாடுகள்லாம் செய்து எல்லாரும் அனுப்பிச்சு ஒத்துழைப்புல ஏகாந்தமாக தனியாக உட்காந்துருக்கார் தசரதன். மறுபடியும் சுமந்திரரை கூப்பிட்டான். சுமந்திரரே, நீ போய் ராமன் அழைத்து. சரின்னா சுமந்திரன் இங்கிருந்து மறுபடியும் ராமனுடைய அரண்மனைக்கு போறார். அப்பதான் ராமன் போய் அமர்ந்திருக்கார் ஊஞ்சல்ல போய். அப்பதான் அப்பா பார்த்து வந்திருக்கார். மறுபடியும் சுமந்திரையை மறுபடியும் அப்பா அவங்களை அழைத்து வச்சு அப்படியானா பறிச்சுட்டார். நம்ம பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த அப்பனுக்கு வேற வேலையை இப்பதானே வந்தேன் ஒரே சொல்லி ஒரே சொல்லி தொலைக்கிறாங்க. ஒண்ணுமே கேட்கல ராமன். அப்ப அழைத்தாரா, அழைத்தாரவை ஏதாவது சொல்ல மறந்துருப்பார், அதுக்காக அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா உடனே பண்ணிட்டார். இங்கிருந்து மீண்டும் ராமன் நேர தசரதனுடைய அரண்மனைக்கு வர. அப்பதான் வந்தார், அப்பதான் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். மறுபடியும் மீண்டும் அப்பா வந்து நமஸ்காரம் பண்றான். எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம எங்க குழந்தைகள் இருந்தாலும் அப்பா அம்மா போய் சேவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறது. வீட்டில் பூஜை ரூம்ல இருக்கும், பூஜை ரூம்ல ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்போதையே குங்குமோ அதே எடுத்து அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க போனாலும் அப்பா நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் நல்ல ரிசல்ட் ஆகும். இல்லாட்டா மறுபடியும் எழுதணும் அட்டன். அதான் போயிருக்காரு. மறுபடியும் திரும்ப திரும்ப நமஸ்காரம். அப்படி நமஸ்காரம் பண்ண ராவனே தசரதன் தான் 2 கைனாலையும் பிடிச்சு, ராமா எழுந்துரு, ராமா எழுந்து. தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த சிம்மாசனத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து, ராமா இங்கே உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு. இல்லைப்பா நான் கீழே உட்காந்தேன்னு தசரதன் கீழே திருவிடி வைக்குமே, அந்த திருவிடி வைக்கக்கூடியதான அந்த படி, இந்த படியில் தான் உட்கார்றாரு. இல்லை ராமா, நீ மேலேயே உட்காரு. நாளை தினம் பொழுது முடிஞ்சா நீ தானே ராஜா ஆக, நீ தான் இங்கே சிம்மாசனத்தில் உட்க போற, அதனால இப்பயே உட்கார்றாங்க, என் பக்கத்தில் உட்காரு. இல்லைப்பா நீங்கள் சொல்லுவோம் நான் கேட்கேன்னு கை கட்டின வண்ணமா ராமன் நிற்கிறான். அப்போ தசரதன் சொல்றா, ராமா ஒரு விஷயம் ஒன்று சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னப்பா சொல்லு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ராமா. ராம விருத்தோஸ்மி தீர்காயு புக்தா போகா மயப்சிதாஹ அன்னவத்பிஹ் க்ரதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி. ராமா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ராமா. அதனால என்ன பார்ப்போம், இல்லை ராமா நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய குளங்கள்லாம் வெட்டியிருக்கேன், தண்ணீர் பந்தெல்லாம் வச்சிருக்கேன், நிரம்ப யாகங்கள்லாம் பண்ணி நிரம்ப தட்சிணைகள்லாம் கொடுத்து என் வாழ்நாள்ல என்னென்னலாம் செய்து பார்க்கணும்னு நினைச்சோனோ எல்லாம் சமிருத்தியா மனப்பூர்வமா மன திருப்தியா எல்லாம் பண்ணியிருக்கேன். நிரம்ப அன்னதானங்கள்லாம் பண்ணியிருக்கேன், யஜ்ஞங்கள் யாகங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டேன். யாதமிஷ்டம் அபத்யம் மே துவமத்யானுபமம் புவி தத்தமிஷ்டமதீதம் ச மயா புருஷ சத்தமா. எல்லாம் பண்ணினா கூட எனக்கு ஒரே ஒரு குறை இருந்தது ராமா. அந்த குறையும் இப்ப நிவர்த்தி ஆயிடுச்சு ராமா. அப்படியா, உங்களுக்கா குறை இருந்தது அப்பா? ஆமா, குறை. என்னப்பா குறை சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன்ப்பா. இல்லை ராமா, அந்த குறை நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்படியா, அந்த குறையை யாருப்பா நிவர்த்தி பண்ணினா சொல்லுங்க, அவர்களை போய் நான் நமஸ்காரம் பண்ணி நன்றியை செலுத்திட்டு. இல்லை ராமா, அந்த குறையும் ஒன்னாலதான் நிவர்த்தி. என்னாலேயே என்ன பாடினால் இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த எனக்கு குழந்தையே இல்லைன்னு ஒரு குறை இருந்தது. அந்த குறை இப்போ எப்படி நிவர்த்தி ஆச்சு தெரியுமோ, தசரதன் மாதிரி ஒரு குழந்தை பெற்றவர்களே உலகத்தில் கிடையாதுன்னு உலகம் முழுக்கணும் போற்றக்கூடியதான ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது சொன்னார் ராமா. கர்த்தவியம் இப்படி எல்லா குறையும் நீங்க போச்சு. ஆனால் ஒரே ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அபிப்பிராயம் இருக்கு. அது
சொன்னால் உடனே அதுக்கு ராமன் சொன்னா, அப்பா அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? இல்ல ராமா, எனக்கு வயசாச்சுன்னு சொன்னேன். வயசானா பரவாயில்லடா, எல்லா அரசு அலுவலகம்லாம் நான் பார்க்கிறேன், வரவு செலவு எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. நீங்க இந்த ராஜாங்க இடத்துல நீங்க கையெழுத்து மட்டும் போடும். அதுவும் நம்ம பசங்களே போடுறோம். விளையாட்டு வாங்கினா அப்பா மாதிரியே கையெழுத்து போட்டு வாங்கி போடுவாங்க. ராமன் சொல்ற, அப்பான்னு கூப்பிட்டார், நீங்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ராஜாங்க இடத்துல நீங்களே ராஜா வரும்போது எல்லா அலுவலகங்களையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டை விட்டு அரண்மனையை விட்டு கிளம்ப வேண்டாம். இல்லை ராமா, நான் மற்றொரு காரணமும் இருக்கு இவனை ராஜாவை பண்ணுறது. என்ன காரணம்பா? நான் ஒரு சொப்பனம் கண்டேன் ராமா. அபிஜாத்யா சுபான் ராம ஸ்வப்னே பஷ்யாமி தாருணான் சனிர்காதா திவோல்காச்ச பததி மகாஸ்வனா. நான் சொப்பனம் கண்டேன் ராமா, அதனால எனக்கு கொஞ்சம் கவலையா. சொப்பனத்துக்கலாமா கனவுக்கலாமா ஒருத்தர் கவலைப்படுவாங்க? இல்லையே ராமா, கனவு சொப்பன சாஸ்திரம்னே உண்டு. இன்னமே கனவுல காணக்கூடாதுன்னு இருக்கு. அதை வந்து கேட்டான், சார் கனவு போட்டேன் பயமா இருக்குன்னா என்னன்னா, கனவுல குரங்க சொப்பனத்துல காணக்கூடாது, எருமை அதுவும் காணக்கூடாது, ரெண்டையும் நான் கண்டேன் சார். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். அப்புறம் சொன்னா, ரொம்ப கவலைப்பட்டான உடனே, சரி எப்போ கனவு கண்டேன்னா 4 மணிக்கு சார் 4 to 5 அப்படின்னா. நான் கூட நினச்சாமா விடிய காலம் காணக்கூடிய கனவுக்கு குளம் உண்டு, சரி ஏதாவது பரிகாரம் சொல்லுவேன்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் 4 to 5. ரொம்ப சார் ரொம்ப கவலையாக சார் இருக்கேன். என்ன கனவு வரமா சொல்லுவாங்க? எருமை மாடெல்லாம் நின்று தடுத்தது, மேலேருந்து குரங்கு வந்து என்னை அப்படியே பிடிக்க மோட்டெல்லாம் பிடிக்குது. டக்குன்னு எழுந்து முடிச்சுன்னு பார்த்தேன் சார். அதான் எல்லாரும் அசந்து விட்டார் சார். எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க. புரியல, என்ன எங்க என்ன ஆஃபீஸில் இருக்கிறான், மத்தியானம் 4 மணிக்கு கிளம்புறாங்க. அப்புறம் சொன்னேன், உனக்கு நீ கவலையப்படாத, நீ வேலையில் இருக்கியா ஒன்றுன்னு. இருக்கேன்னா, அப்போ நீ பண்ண புண்ணியம் தான் வேலை இருக்க, உன்னை வேலையை விட்டு அனுப்பாமல் வச்சுருந்தானே உன்னோட. எப்போ கனவு காட்டுறோமோ அந்த கனவு பொறுத்து பலன் உண்டு. ஒரே சீரியஸாகவே கதை போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம எதையோ சொல்லிகிட்டே இருக்காரு, புரிய மாட்டேங்குது. அக்கா அப்போ இதெல்லாம் 2 சொல்லி இதெல்லாம் ராமாயணத்தில் கிடையாது. முன்னெல்லாம் வழக்கம் காலக்ஷேபம்னு ஒரே ஸ்லோகம் மட்டும்தான் சொல்லியிருந்தார். தபஸ்வாத்தியாயம் தபஸ்வீவாத்விதாம்பரம் நாமம் பரிவர்த்தச்ச வால்மீகி கோமஸ்தாம்பரம் லோகே குணவான் கஷ்டீர்வாந்தம். இதெல்லாம் புரியுது உங்களுக்கு? இதே மாதிரி நான் சொன்னேன் என்ன பண்ணுவேன், இப்போ வர 50 பேர் நாளைக்கு வர மாட்டான். அது சேர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் சேர் நான் தான் எடுத்து போகணும். அந்த நிலையெல்லாம் மாறி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொல்லுவேன். தபஹா சுவாத்தியாயம் ஒரு ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் புரியாதுங்கிறதுனால அந்த டியூ டு ஜெனரேஷன் கேட், அதுக்கு அர்த்தம் புரியாத வைக்கலாம். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஸ்லோகம் சொன்னாலே அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோகத்தையும் சொல்லி அர்த்தம் சொல்ல வேண்டியது அர்த்தம். அதுக்கப்புறம் நானும் என்ன ஆச்சு, ஸ்லோகம் சொல்லி அதோட பொருளும் சொல்லி அது புரியறதுக்காக ஒரு உபமான கதையும் சொல்ல வேண்டியது. இப்போ என்ன ஆயிடுது, ஸ்லோகத்தையும் சொல்லி அதோட பொருளும் சொல்லி அது புரியறதுக்கு ஒரு உபமான கதையும் சொல்லி போரடிக்காம ஒரு ஜோக்கம் சொல்லுவேன். இவ்வளவு சமம் கதை சொல்றது இல்லை. நீங்க சாதாரணமா நினைச்சுட்டு கேட்குறீங்க. அதனால இதில் எதுக்கு சொல்ல, நாளைக்கு புத்தகத்தை போய் பிரட்டி பார்த்துட்டு இந்த கனவெல்லாம் சொன்னாலே எல்லாம் புத்தகத்தை இல்லையே நாளைக்கு வந்து கேட்கக்கூடாது. அதனால ராமாயணம் கூப்பிட்டால் நான் கனவு சொப்பனமா எனக்கும் தெரியும். விடியற்காலே காணும் இந்த கனவு கண்டேன். என்ன கனவு பாடினால், கொல்லிக்கட்டைகள்லாம் மறையா பொழுது போன்ற கனவு கண்டேன். சனிர்காதா திவோல்காச்ச பததீக மகாஸ்வனா. அப்புறம்பா அது மட்டும் இல்லாராமா, என்னுடைய ராசியிலிருந்து 7வது ராசியிலிருந்து சூரியன், அங்காரகன், ராகு முதலான கிரகங்கள்லாம் எனக்கு ராசியை பார்க்கும். அந்த பார்வை இருந்ததுன்னா சில கெட்ட சகுனங்கள் ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. இதுக்கு என்ன பலன்னு கேட்டேன். இந்த கனவு நான் கண்டேன், இதுக்கு என்ன பலன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னா, இந்த சாஸ்திரம் அறிந்தவர்கள், ஜோதிடம் அறிந்த பெரியவர்கள்லாம் என்ன சொல்றா தெரியுமா, பிராயேனகி நிமித்தானாம் ஈத்ரிஷானாம் சமுத்பவே ராஜாஹி மிருத்யுமாப்னோதி கோராம் வா பதமிச்சதி. இது மாதிரி இந்த கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்ன பலன்னு கேட்கும்போது அவர்கள்லாம் சொல்றால், ஏதோ ஒரு பெரிய பேராபத்து வரப்போறது,
ஒரு ஆபத்தான ஒரு நிலை வரும்பொழுது உயிரே போனாலும் போல, யாரு ராஜாவா இருக்கானோ அவனுக்கு ஆபத்து வரும்னு சொல்றான். ராஜாஹி மிருத்யுமாப்னோதி கோரம் வா ஆபதமிச்சதி. இதெல்லாம் நல்லா கேட்கணும், பின்னாடி இதுக்கெல்லாம் விளக்கம். யாரு ராஜாவாக இருக்கானோ அந்த ராஜாக்கு ஆபத்து, உயிருக்கே ஆபத்தான நிலை வரும்னு இதுக்கு பலன் சொல்றான். சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிறது? அதனால ராமா உன்னை ராஜாவா செய்யலான்னு இருக்கே, பொழுது விழுந்தா பூச நட்சத்திரம் உனக்கு ராஜாவாக பண்றதா தீர்மானம் வேண்டும் அப்பான்னு கூப்பிட்டாரு. நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கு. வைஷ்ணவமான மந்திரத்துல தன்வந்திர யஜ்யம்லாம் இருக்கு. சைவமான மந்திரங்கள்லாம் அமிர்தமருத்துவ மகாமந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமம் பண்ண என்னால் போன உயிரையே திருப்பி கொண்டு வர முடியும். அப்படிலாம் நிறைய இருக்குப்பா. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இல்லை ராமா, எல்லாரையும் நான் சாஸ்திரம் பிறந்தவரெல்லாம் கேட்டு தெரிந்தேன். அதனால நான் உன்னையே ராஜாவாக திருமணம் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். அதுவும் தவிர ராமா, இன்னொரு விஷயம் இருக்கிறாங்க. இதை சொல்லும் போது தசரதி உடம்பெல்லாம் நடக்கிறது. அப்படியே தானே சுத்தி ஒரு தடவை பார்த்துக்கிறாளாம். ராமா கிட்டக்க வாய சொல்லுங்க, பார்க்க கிட்டக்க வராமா. ராம கிட்டக்க அனுப்பிச்சுட்டா இன்னொரு காரணம் என்ன தெரியுமா ராமா? விப்ரோஷிதஸ்ச பரதः யாவதேவ புராதிதः. விப்ரோஷிதஸ்ச பரதः யாவதேவ புராதிதः தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்தகாலோ மதோ மம. மாமா, பரதன் இப்ப இங்க இல்லை, கேகே தேசத்தில் இருக்கார். அதனால பரதன் வருவதற்கு முன்னாடியே உனக்கு முடிச்சு விட்டணும்னு நினைக்கிறேன். இதை சொன்ன உடனே ராமன் உடனெல்லாம் பதறி போய், அப்பா என்னப்பா சொல்றேன்? பரதன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பரதன் வருவதற்குள்ள பட்டாபிஷேகம் என்ன? பரதனுடைய பட்டாபிஷேகம் விரும்ப மாட்டானா? ஏன்பா அப்படி சொல்றேன்? இது சொன்ன உடனே சுதாரிச்சு அப்படி இல்லை, என்ன பரதன் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சிருக்கானே ராமன். உடனே தசரதன் ராமான் கூட்டல அப்படி சொல்லல. ராமா, பரதன் ரொம்ப நல்லவன். காமம் கலு சதாம்ருத்தே பிராதாதே பரத சுக்ததா. நீங்க எல்லாரும் ஒரே பாடசாலை தான், ஒரே வாத்தியாரத்தை தான் படிச்சிருக்க. அப்படிங்கும்போது உனக்கு ஒரு குணம் அவனுக்கு ஒரு குணம் இருக்கா? ரெண்டு பேருக்கும் நல்ல குணங்கள் உண்டு. அவன் பரதனத்தி நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு. ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா, நல்ல தர்மம் தெரிஞ்சவன் தான். சாணுக்ரோஷா ஜிதேந்திரியா, எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடியவன் தான் பரதன். ஜிதேந்திரியன் எல்லாம் உண்டு. ஆனா கூட ராமா, கிம்மு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேவதி. மனித சுபாவம் தானே, அப்பப்போ மாறக்கூடியதான நேரம் வரும். அதுக்காக நினைச்சேன்னு எழுத்தாங்க. ராமன் சொன்ன, அப்பா நீங்க அப்படி நினைக்காதீங்க. என்னிடத்துல என்னென்ன குணங்கள் உண்டோ அத்தனை குணமும் பரதனத்தில் உள்ளப்பா என்று சொல்லவே, அப்பதான் ராமனுடைய எண்ணத்தை பிடித்து கொண்டான் தசரதன். ராமானு கூப்பிட்டா பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுலாம் செய்ய புறப்படணும்னு சொல்லி போட்டான். அங்கிருந்து மீண்டும் ஒரு நமஸ்காரம் பண்ணி ராமன் புறப்பட்டால் இந்த விஷயத்தை போய் தன் அம்மாவான கௌசல்யத்தை போய் சொல்லணுங்கிறதுக்காக நேர கௌசல்யுடைய அரண்மனைக்கு போறான். ராமன் என்ன நினைச்சால் இந்த நல்ல விஷயத்தை அம்மாவிடத்தை போய் சொல்லணும். நாமெல்லாம் என்ன நினைப்போம்? முதல்ல உண்மை வரலாம், ஏதோ ப்ரமோட் ஆகிட்டுனா முதல்ல யார்கிட்ட சொல்லுவான்? ஒய்ஃபுக்கு தான் சொல்லுவான். சொல்லலைன்னா என்ன நடக்கும்? இல்லை, ரெண்டு பண்ணுறாங்க. ராமன் நினைச்சாராம் முதல்ல அம்மாவிடத்துல போய் சொல்லணும்னு நினைச்சார். ஆனால் இவருடைய எண்ணம் என்ன தெரியுமோ? அம்மாவோட சொல்லணும். கௌசல்யா அரண்மனைக்கு போறாள். இங்கே கௌசல்யாவுடைய அரண்மனையிலே சுமித்ரா இருக்கா, சீதை இருக்கா, லட்சுமணன் எல்லாரும் இருக்கான். சுமித்ரயான் வாஸ்யமானா சீதையா லட்சுமணே. அம்மாட்ட போய் சொன்ன அம்மாட்டே போவான் அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ நேரம் அங்கே போனாங்க. கௌசல்யா என்ன நிலையில் இருந்தான்னா, ரங்கநாதனை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எப்பொழுதும் பூஜைன்னு பிராணாயாமேன பருஷம்னு உபவாசங்கள் பிராணாயாமத்தோட கூட மனதெல்லாம் அடக்கி கௌசல்யா ரங்கநாதனை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூஜைக்கு உதவியாக லட்சுமணன், சீதை, சுமித்ரா எல்லாரும் இருக்காங்க ரங்கநாதனுடைய பூஜையில். அந்த சமயம் இங்கிருந்து நேர ராமன் போனான். அம்மாவுடைய பூஜை அறையில் அது கௌசல்யா ரங்கநாதனை பூஜை பண்ணா அம்மாவா கீழே விழுந்தா நமஸ்காரம். உடனே அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்
உங்களுக்கு மங்களமான விஷயம் உங்களிடத்தை சொல்வதற்காக வந்திருக்கேன், நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்தால் என்ன விஷயம் இருக்கு ராமா சொல்லணும்னா அப்புறம் ராமன் சொல்ல ஆரம்பிச்சார். அம்ப பித்ராணி யுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. அம்மா மன்னனான தசரதன் அப்பா நாளை தினம் பொழுது விடுந்தா எனக்கு பட்டாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் பண்ணியிருக்காளாம். அதற்கான விரதங்கள்லாம் இருக்க சொல்லியிருக்காள். ஒரு இடத்துல வந்து சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன். மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்ச கௌசல்யா தேவி சொன்னால், ராமா நான் ரங்கநாதன் ஆராதனை பண்ணினேனே, பூஜை பண்ணினேன், வீணா போகல. நான் மன்னனை தசரதனை விவாகம் பண்ணி கொண்டு பல ஆண்டு காலம் குழந்தை இல்லைன்னு உடனே தினம் எல்லா ஜனங்களையும் என்னை ஏசி பேசுவாள். அப்போ போய் தினமும் ரங்கநாதனத்தில் போய் வேண்டுவேன், ஹே ரங்கநாதா உன்னை மாதிரி குழந்தை வேணும், உடைய மாதிரி குழந்தை வேணும்னு வேண்டினேன். என்னை மாதிரி குழந்தை அடைஞ்சவர்களே உலகத்தில் இல்லைன்னு சொல்லும் மயிலாக உன்னையே குழந்தையா அடைஞ்சேன். அது மட்டும் போராதுன்னு உனக்கு பூர்ண கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். அதுவும் ரங்கநாதனோட கிருப்பையால் நல்லா நடந்தது. அதற்கு பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால அதுவும் நல்ல இடத்துல விவாகம் நடந்தது. அந்த ரங்கநாதனை மீண்டும் வேண்டினேன், உன்னை ராஜாவை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்று ரங்கநாதனத்தை வேண்டினேன். நீனு வந்து உன்னை ராஜாவை பண்ண போறான்னு சொல்றிய, அந்த ராஜ்யஸ்ரீ உன்னை வந்து தேடி வரட்டும், உனக்கு எல்லா சேவங்களும் வரணும்னு பிரார்த்திச்சாலாம். அமோகம் பதமே சாந்தம் புருஷே புஷ்கரேட்சனே யயமிக்ஷ்வாகுராஜ்யஸ்ரீ புத்திரத்வம் சம்ஸ்ரயிஷ்யசி. அந்த ராஜ்யலட்சுமி உன்னை வந்து அடைய போறாள்னாலாம். நீ போய் ராஜ்யலட்சுமி தேடி போறேன்னு சொல்லல, அந்த ராஜ்யலட்சுமி உன்னை வந்து அடைய போறாள். புண்ணியம் இருந்ததுன்னா ஐஸ்வர்யம் நம்ம தேடி வரும். நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு செய்தி தேக்க நாம போகணும். எங்கிருந்தோ வரும். நமக்கு புண்ணியம் இருந்தால் தெய்வானுகிரகம் இல்லை. இப்படி ஆசீர்வாதம் என்றால் அப்படி விரதங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சு சென்றிருக்க சமயம், அந்த சமயம் இந்த கைகேயுடைய அரண்மனையில கைகேயுடைய வேலைக்காரி மந்தரன்னு பேர், மந்தரா துஷிதாசியான்னு ஒரு பேர். மந்தரையை தவிர கூப்பிட்றதெல்லாம் உருவத்தை வச்சு கூணின்னே கூப்பிட்டுருந்தா. ஆனால் இங்கே வால்மீகி என்ன பண்ணான்னா அந்த மந்தரன்னு சொல்லலை, கூணின்னு சொல்லலை. அவருடைய அட்ரஸே தெரியல வால்மீகிக்கு. என்ன சொன்னா தெரியுமா, ஏதோ ஜாதா எங்கேயோ பிறந்தா, என்ன நட்சத்திரம் பேரு கோத்திரம் ஒன்றும் தெரியாது. ஞாதிதாசி ஏதோ ஜாதா கைகேயஸ்து சகோஷிதா. அவருடைய அட்ரஸ் கோத்திரம் நமக்கு எதுக்கு, என்ன புண்ணியவதியாவோ, எங்கேயோ பிறந்தாலும் யாருன்னு தெரியலங்கிறார் வால்மீகி. அது பொழுது போகாம இந்த கோணி என்ன பண்ணாலும் கைகேயுடைய அரண்மனையில மேலே மொட்டை மாடியில் நின்று பார்க்குறாங்க. கீழே பார்த்தா அப்படியே தங்கத்தட்டு நிறைய வரிசை பொருள்கள்லாம் மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா அரண்மனைக்கு. யாரு? கௌசல்யுடைய வேலைக்காரி. கௌசல்யா அரண்மனையிலேருந்து வேலைக்காரிகள் எல்லாம் மங்கள திரவியங்கள் நிறையா தங்க தாம்பாளத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் எங்க போற, என்ன விஷயம், என்ன விசேஷம்னால் உனக்கு தெரியாதா? பொழுது விடிஞ்சா கௌசல்யுடைய பொல்ல ராமன் இருக்கானே, அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம். ராமன் கூட சொல்லலையா, ஸ்வபுஷ்யன ஜித க்ரோதம் யௌவராஜ்யன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேகிதானகம். குற்றம் இல்லாதவன் இருக்கானே, அந்த கௌசல்யுடைய பிள்ளைக்கு பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம் அதுக்காக போயிட்டு போனால் குற்றம் இல்லாதவன் அப்படின்னா ராமனுக்காக. ராமன் குற்றம் இல்லாதவன்கள் மற்றெல்லாம் ஒத்துக்கல, கைகை ஒத்துக்கல. குற்றம் இல்லாதவன் அப்படின்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம். அவரவர்களுடைய குணத்தை வச்சா என்னான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் பெருமாள் அனுபவிக்கும் போது அவரவர்களுடைய குணம் ஒன்று ஒன்று கவர்ச்சியா. ஆழ்வார்கள் பெருமாள் அனுபவிக்கும் பொழுது இந்த பெருமாளுடைய பல்வேறு விஷயங்கள்ல வைபவங்கள்ல உலகளந்த பெருமாளாக சுவாமி ஆனார் இல்லையா, அந்த குலம் தான் அவர்களை பிடிச்சது. அதனாலதான் அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லாம் பார்த்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த உலகளந்த பெருமாளுடைய குலத்தை பாடினார். அன்றைய உலகம் அலந்தாயடி அப்படி உலகளந்த பெருமாளை பற்றி பேசினார். இந்த ராமனுடைய குணங்கள்ல அனகம், அனகம்னா குற்றமில்லாதவன் பேர். சுவாதி திருநாள்னு ராஜ பரம்பரையில் அவர் பாடும்பொழுது அனகமீஷ சாபங்கம் ஜனகசுதா பிராணேஷும் கனகுபித பிரபுராமோ கர்ப்பபரமித ஷாகேதம். அனகமீஷ குற்றமில்லாதவன் குற்றமில்லாதவன்னு சுவாதி திருநாள் கீர்த்தனை பார்த்தா
கிரிதர கோபாலா. கண்ணனுடைய பல்வேறு கோலங்கள்ல அந்த மலையை தாங்கி ரசிச்சானா அந்த கிரிதாரிங்கிறதான கோலம் அவரை ரொம்ப கலந்ததுனால கிரிதாரி பிரபுன்னு அனுபவிச்சார் மீரா. அது மாதிரி ஒவ்வொருடைய குணத்தை கொண்டு இன்னாதாலும் கண்டுபிடிச்சிடலாம். குற்றம் இல்லாதவங்க அப்படின்னா ராமனுக்கு ஆபட்டா விஷயம். ராமன் இங்கேருந்து நேரம் படப்படப்படன்னு 3 மாடியை கீழே இறங்கினார். அப்படி சந்தோஷமா படுத்துட்டு இருக்காள். எப்போதும் ஆனந்தத்தோட இருப்பாள் கைகை. மூடே கைகை ஒரு மூளை இருக்கான்னா உத்திஷ்ட மூடே ஏந்திரு. முட்டாள் யாரு எஜமானியை கூப்பிட்றா வேலைக்கார. உத்திஷ்ட மூடே அவளுக்கு அதிகமாக அதிகாரம் கொடுத்தா எல்லாம் இருக்கும். உத்திஷ்ட மூடே கிம்சேஷ. மூடம் முட்டாளா எழுந்துட்டு உனக்கு பெரிய பயம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் நிம்மதியாக ஆனந்தமாக தூங்குறேன்னா உடனே அதுக்கு அவசியம் தான் எனக்கு ஏது பயம்னாலவன் பயம் துவாம் அதிவர்த்தத்தை. மகாவீரம் பொருந்தியான ராமனை குழந்தைய அடைஞ்சிருக்க எனக்கு ஏது பயம்ங்கிறாள் கைகை. ராமன் வேறு தன் குழந்தையான பரதன் வேறுன்னு நினைக்கலையா கைகை. அது மாதிரி இந்த கைகைய இந்த கூனி டியூஷன் சொல்லி கொடுத்து மாற்றலாம். அது மாதிரி ஒரு டியூஷன் மாஸ்டர் நம்ம குழந்தையெல்லாம் வந்தாச்சுன்னா கவலைப்படுறோம். நோ பயம் பயம்னு சொல்றியா, என்னடி பயம்னா பொழுது விடிஞ்ச கௌசல்யுடைய புள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் சீர்வரிச்சு எல்லாம் போயிட்டு என் குழந்தை ராமனுக்காக பட்டாபிஷேகம் அப்படின்னா தன் கழுத்துல ஒரு முத்து மாலை போட்டு இருந்தாலும் அந்த முத்து மாலை அப்படியே கேட்டு கூனியுடைய கழுத்தை போட்டான் சந்தோஷத்தினால. ஒரே ஆசிரியருக்கே இது விருப்பம் இல்லை. இந்த கூனிக்கு போய் இந்த தங்க மாலையை போட்டாலே இது ஏதாவது அழிவின கத்திரிக்காய் மாலையா கட்டி போட வேண்டியதுன்னு கூனிக்கு அப்படின்னு தோணிட்டான். ஏகமா அபரணம் தஸ்ஸி குப்ஜாயி பிரததௌ சுகம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றேன், இன்னும் மாலை கட்டி போடுறேன் அப்படின்னா கேட்கிறாள் கைகை. ராமேவா பரதேவாஹம் விசேஷம் நோபலக்ஷே. ராமன் பரதன் பிரிச்சு பேசுறியேடி. ராமனுக்கும் பரதனுக்கு வித்தியாசம் தெரியலையேடி. ராமன் ராஜாவாக இருந்தா என்ன, பரதன் ராஜாவாக ஆனா என்ன? ராமனே ராஜாவற்று என்னமோ பிரிச்சு பேசுறியேடி, எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிறான். அப்பதான் சொல்றான் பூனி, அடி ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? நான் இதன் ராமன் முடிச்சுட்டு ராஜா வந்த உடனே அம்மாவான கௌசல்ய போய் நமஸ்காரம் பண்ணுவான். அம்மா பல நாட்கள் நீ துன்பத்தை அனுபவிச்சுட்டு கைகையை சேர்ந்தவர்கள்லாம் உன்னை தூஷித்து பேச்சிருக்காள். அம்மா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நிறைவேற்று, நான் ராஜாவை ஆகிட்டேன்னு சொல்லுவான். அப்போ அந்த அம்மா கௌசல்யா என்ன சொல்லுவா தெரியுமோ? பல நாட்கள் நான் இழிவுபடுத்தப்பட்டிருக்கேன், அதனால இந்த கைகையை நம்ம அரண்மனைக்கு வேலைக்காரியா வரணும்னு வேண்டுவாள். கதையெல்லாம் இவளே பாடம் பண்றான். அது போனி என்னமா ஒரு ஸ்டோரி. அது கைகையை நீ கௌசல்யா அரண்மனையில் போய் நீ வேலை செய்யணும் முடியும் காசி வத்தம் கிருதாஞ்சலி. அதனால நீ கைவசல்யுடைய அரண்மனை நீ வேலைக்கா போகணும், நாளைக்கு ராமன் ராஜா வந்த உடனே அதுக்கு அவ கேட்கிறாள், ஏண்டி என் குழந்தை பரதன் இருக்கும் பொழுது நான் எதுக்கு நீ கௌசல்ய அரண்மனை போய் வேலை செய்யணும்னா? அதுக்கு கூடி சொன்னால் நாளைக்கு ராமன் ராஜா வந்தான்னா புத்திரஸ்ய தவ ராமஸ்ய பிரேஷ்யபாவம் கமிஷ்யதி. நாளைக்கு ராமன் ராஜாவாக வந்தால் உன் குழந்தை பரதன் போய் அங்க போய் வேலை செய்யணும்னாலாம் ராமனிடத்திலையும் கௌசல்யிடத்திலையும் நான். அப்படின்னா ராமன் ராஜாவாக வரக்கூடாதுன்னா என்னடி பண்ணணும்னா அப்படியே அழைக்கும். எப்படி கொண்டு வந்துட்டாங்க இதே மாதிரி ஒரு வக்கீல் நமக்கெல்லாம் கிடைச்சாங்க எந்த கேஸாக இருந்தால் நம்ம தான் சார் பெரிய அட்வொகேட்டாக போக வேண்டிய வந்த பொண்ணு. அப்படின்னா என்னடி பண்ணணும்னா அதுக்கு நான் பிளான்லாம் ஆல்ரெடி நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். நீ இப்படிலாம் இருந்தால் அவன் காரியம் நடக்காது. என்ன பண்ணணும்? தலை முடிஞ்சு அலங்காரம் பண்ணிருக்கே எல்லாத்தையும் அவுத்தி புஷ்பம் பூவெல்லாம் வச்சுருக்கே தூக்கி விலவிலும் நகைகள்லாம் போட்டுருக்கியார எல்லாத்தையும் தூக்கி இல்லை மங்கள வஸ்துலாம் தூக்கி எறிவிடாது. நான் சொன்னதை கேட்டால் எல்லாரும் அப்படியா எல்லாம் தூக்கி எறிஞ்சா மட்டும் போராது. அரண்மனையில் கோபம் வந்தால் படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு அறையா அந்த இடத்துல போய் படுக்கலாம். எல்லாம் கதையாக தான் கேட்குறான். எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் எல்லாம் ஒரே கல்யாணம் அங்கே தான், பிரசவம் அங்கே தான், எல்லாமே ஒரே பூஜைக்குன்னு ஒரு ரூம் உண்டு. ஆனால் நம்ம ஊரில் சிங்கப்பூரில் ரொம்ப விசேஷம். நான் பல ஊருக்கு போயிருக்கேன். பூஜைக்குன்னு ஒரு ரூம்னு வீடு வாங்கும்போதே தீர்மானம் பண்ணி இந்த ஊர் தான் பார்த்தேன். அது பெரிய விசேஷம். அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு எல்லாரும் சிங்கப்பூர் எல்லாரும் தேடி வராத காரணம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் கொட்டுறதுக்கு காரணம்
வரும்போது இந்த ரூம் பூஜை ரூமுக்கான்னு ஒரு ஒதுக்குறா பாருங்க. வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. மெட்ராஸில் எத்தனையோ ஃப்ளாட்டு பார்க்குறோம் இல்லையா? ஃப்ளாட் வாங்குறதுன்னா பெட்ரூமை பார்க்குறான், கிச்சனை பார்க்குறாங்க, பூஜைக்குன்னு ஒரு ரூம் இல்லாமல் அது பரவாயில்ல சார், அந்த ஷெல்ஃபில் வச்சுக்கலாம், அந்த தூணில் வச்சுக்கலாங்கிறான். இங்கே படம் மாட்டினா போகணும், இதுக்குன்னு ஒரு இடத்துல ஒதுக்க முடியுமா? நம்ம அப்படியே தொங்க விடலாங்கிறான். சுவாமி உங்களை தொங்க விட்டு வேடிக்கை வாங்கக்கூடாது. வீடு வாங்கும்போது தனின்னு ஒரு ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இந்த ஊரில் மறக்க முடியாத விஷயம். ஆறுகால பூஜை எல்லா கோவிலையும் நடக்குது. அதனால தான் ஐஸ்வர்யம் கொட்டுறது சிம்மபுரி, ஐஸ்வர்யம் கொட்டுறக்கூடிய வீடு. ஆனால் வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வராத காரணம் என்ன? ஐஸ்வர்யத்துக்கு தானே வரலாம். அந்த ஐஸ்வர்யம் எப்படி வருது? எங்கே தெய்வத்தை கரெக்டாக புரோஷிக்கிறோமோ அது மாதிரி இருந்து ஐஸ்வர்யம் தானே வந்துச்சு. ஆனால் இங்கே சொல்கிறா கோபம் வந்தால் படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு அறையை அங்கே போய் நீ படுக்கணும். இப்படியே இருந்தால் போகாது, உன்னை தேடின்னு தசரதன் வருவான். நீ வரும் பொழுது ஒன்று அழணும்னா அது கைகை கேட்டான். அப்போ அழுக வந்தவொடனே இப்போ வருது அழுதுக்க மாட்டேங்கன்னா இப்போ அழுது அப்புறம் அழுக அப்புறம் வராது. அப்போ வரும்போது சரி, அப்போ வந்தவுடனே நான் இப்படி கேட்டால் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பான், நான் நிச்சயமாக கொடுப்பான் அப்படின்னு. என்ன கேட்கணும்னா, முன்பு தெய்வாசுர யுத்தத்தில் தசரதன் உனக்கு 2 வரம் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் இருக்கு. கைகை மட்டும் தான் இவன் ஞாபகம் வச்சுருக்கான். அந்த வரனை நீ கேட்கணும். முதல் வரனாக இப்ப பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கு இல்லையா? அந்த பட்டாபிஷேகம்னா உன் குழந்தையான பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் முதல் வரனுக்கு. 2வது வரனாக ராமன் தலையில ஜனத்தை வச்சு இடுப்புல மரப்பட்டியை கட்டி 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போகணும்னு நீ வரன் கேட்க. கைகை ராஜாவா பரதன் வரணும், ராமன் ஏண்டி காட்டுக்கு போறோம்னா சொல்றத செய், டைம் எடுத்து விளக்கம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. இதெல்லாம் கேட்டா தசரதன் செய்வானா? இது மாதிரிலாம் நீ செய்தன்னா உனக்காக தவப்பிரியார்த்தம் ராஜாயி பிராணாநதி பறித்து, இதெல்லாம் நீ உனக்காக தசரதன் உயிரையே விட்டாலும் விடுவான். மற்றதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ இது நடக்கும். உனக்காக தசரதன் உயிரே விட்டாலும் விடுவான். உன் மேல அவளை பிரியம் வச்சிருக்கான்னு சொன்னாலும் இல்லையோ, மற்றதெல்லாம் நடக்கிறதோ இது மட்டும் நடக்க போகுது. அதனாலதான் யார் உபதேசம் பண்ணாலும் கேட்டுக்கூடாது. எங்கேயும் இப்போ மார்க்கெட்டுக்கு போனால் இங்கே ஒரு சாயங்காலம் எழுதி கொடுத்தாலும் எடுத்துட்டு வந்தால் அவரோட விட வேண்டியது. யார் கொடுத்தாலும் அவன் தான் வாங்க முடியும். இது மாதிரி உபதேசம்லாம் கேட்டால் இப்படிதான். அன்றைய தினம் கைகையுடைய பேச்சை கேட்டு மங்கள திரவியங்கள்லாம் நிராகரித்து தூக்கி எரிஞ்சாரா? பொட்டு வச்சுக்கல, பூ வச்சுக்கலையா, அதுக்கப்புறம் திரும்பி வச்சுக்கவே முடியல அவரால். அதான் இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கிறோம் கடையில். மங்கள வஸ்து வந்து இப்படி அப்படியே குங்குமம் வாங்கினா அப்படியே கீழே போட்டுருவா பாருங்க. பாதி பேர் எல்லாம் பார்க்குறோம். ஏன் அதை வாங்கி எட்டுட்டாங்க, எட்டுக்கிறா அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது அழிச்சு விட்றா, அது எதுக்குன்னு தெரியல. யாராவது எட்டுன்னு வராதுன்னு சொல்ல போகிறாரா? பயப்படி தர்மத்தை, நம்முடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு பயப்பட யாரு கேட்க போகிறாங்க? அப்படி எல்லாம் சொன்னால் அதே அப்படியே கைகேயி கூனியுடைய உபதேசங்கள்லாம் கேட்டுட்டால் அதே மாதிரி கோபம் வந்தால் அதில் போய் இந்த அஸ்திரங்கள்லாம் கலைஞ்சி இருந்து சாதாரணமான ஒரு பிரிஞ்சு அழுக்கடைஞ்ச வசத்தை கிட்ட இப்படி கோபமாக விழுந்து கிடக்கா. கைகையுடைய எனக்கு வந்து மன்னனான தசரதன் கைகையுடைய அரண்மனைக்கு கைகையை தேடி வரான். ஆனால் அரண்மனையே ஒரே சூரியமாக இருக்கு. கைகை எப்பொழுதும் எதிர்கொண்டு அழைப்பானா என்ற தினம் கைகை வரல. பக்கத்து வேலைக்காரர்கள் இருக்கா, என்னாச்சு கைகை எங்கேன்னா அந்த கோபம் வந்தால் பறக்கிறவங்க கொண்டு தள்ளி இருக்குது. கோபமா? கைகைக்கா கோபம்? என்ன ஆச்சு அவருக்கு? எல்லாருக்கும் போய் தள்ளிட்டு போய் பாருங்க. ஏது போனால் தசரதன் உள்ளே போனோடனே அப்படியே டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவட்ட பார்த்தோன்னே ஹோன்னு கதை ஆரம்பிச்சு. அந்த கதையில உடனே அந்த மன்னனான தசரதன் கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த கதறக்கூடியதான கைகையை அப்படியே தூக்கி தன் மடியில் தூக்கி போட்டுட்டான். அவன் கை பட்ட உடனே கைகையை புரிஞ்சுட்டான். என்ன டிகிரியில் இருக்கான் தசரதன், என்ன கேட்டாலும் பாஸ் ஆகிடுங்கிறத புரிஞ்சுட்டான். அவன் வந்து இறஞ்சி கத்தின உடனே கைகைன்னு கூப்பிட்டா, நீ கண்ணில் விட்டு நான் பார்த்ததே இல்லையே, நீ அழாதே, நீ துக்கப்படாதே, நீ எதற்காக கண்கலங்கிறேன்? இம்மாரோதீர் மாஜகாரிஷேஸ்வம் தேவிசம் பரிசோஷனம். நீ கலக்கத்தை அடையாதே, நீ துக்கப்படாத. ஏன் அடி கைகை எல்லார காட்டிலும் உனக்கு அதிகமான பிரிய வச்சிருக்கேன், நீ என்ன வேணுமோ சொல்லு, நான் நிறைவேற்ற தயாராக இருக்கேன். தண்டனை பற்றி சிறையில் இருக்கானே, அந்த ஜெயிலில் போட்டவனை விடுவிக்கணுமா அல்லது விடுவிக்கணும் மறுபடியும் ஜெயிலில் போடணுமா அல்லது
ஏழையை பணக்காரனை ஆக்கணுமா அல்லது பணக்காரனை ஏழையா ஆக்கணுமா? எதை சொன்னாலும் நீ சொன்னேன்னு சொன்னா செய்ய காத்துட்டு இருக்கேன். அவத்தியோ வத்தியதாம் கோவா கோவா தரித்திரா கோபவத்வாத்தியோ திரவியவான் வா அப்பிகிஞ்சனா. ஏழையை பணக்காரனா பண்ணுமா, பணக்க எது வேணாலும் சொல்லி தயாரா இருக்கு, எது ஒரு வைக்கு இதெல்லாம் கேட்டேன். அப்ப சொன்னா இதெல்லாம் புரியுது. ஆனா எனக்கு நான் மனதில் ஒன்று நினைக்கிறேன், ஒரு அபிப்பிராயம், அதை நீங்க பூர்த்தி பண்ணி வச்சா போதும். செய்வேனா நிச்சயமா அப்படின்னா பிரதிக்கு சத்தியமா சொல்லணும். அப்படி கை இடத்துல நம்பிக்கை இல்லாம போச்சு. நான் வயதானவங்கிறதுனால நம்பிக்கை இல்லாம சொல்றியா? அப்படி கை நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், சத்தியமா சொல்றேன், எது வேணுமோ கேள்வி தரேன். போருமா போறா பின்ன ஆணையிட்டு சொல்லுமா, அப்பதான் நான் கேட்பேன். சத்தியம்னு ஒண்ணு, ஆணைன்னு ஒண்ணு. சத்தியத்தை காட்டி கொஞ்சம் சீரியஸ். சத்தியம் சொன்னா அதுக்கு மீறத்து கூட வாய்ப்பு. கோர்ட்ல சொன்னான் பகவத்கீதை புத்தகத்தில் வாழ்க்கையில் பொய்யே சொல்றதுலேன்னு சங்கல்பம் உள்ளோம். அவனை யாரும் பொய் சாட்சி சொல்றதுக்காக வந்து ஏற்றி தயார் பண்ணி ஏற்றிக்கிட்டா கோர்ட்டு. அப்போ புத்தகத்தை வச்சு சத்தியமா சொல்றேன் எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்தா அவனை கூப்பிட்டு எல்லாரும் சொன்னேன், சார் இத்தனை வருஷம் பொய்யே பேசாம இருந்து இப்படி ஒரு பொய் சாட்சி சொன்னேன்னா சொன்னது மட்டும் பெருசு இல்லை, சத்தியமா சொல்றேன்னு வேற போய் சொன்னேன்னா இல்லை நான் சொன்னதை நீங்க நல்லா கவனிச்சேலாம்னா. யார் இந்த சாட்சி சொன்னேன் என்னன்னா நான் சொல்ற விதத்தை கவனிச்சேன். என்ன சொன்னேன்னா சத்தியமா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னு அப்படிதானே சொன்னேன். ஆக சத்தியத்திலேருந்து மீறலாம். ஆனா ஆணையிடுறதுன்னு ஒண்ணு. ஆணையிடுறதுன்னா என்ன தெரியுமோ? இப்ப சொல்றேன், சார் உங்க இடத்துல வாங்கின கடனை 1000 வெள்ளியே 1 மாசத்துக்குள்ள உங்க திருப்பி கொடுத்துறேன் சார். என் பையன் மேல ஆணையா சொல்றேன், 1 மாசத்துக்குள்ள உங்க பணத்தை திருப்பி கொடுத்து. அந்த 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கலன்னா என் பையனுக்கு எதே பெரிய பேராபத்து வரும். அதுதான் ஆணையிடுறது. சில அயோக்கியம் இருக்கான், சார் உங்க அப்பா மேல ஆணையா சொன்னா 1 மாசத்துக்கு கொடுத்துறேன், அவன் அப்பாவுக்கு கஷ்டம் இருக்கணும். சத்தியத்துக்கு ஆணைக்கு அதான் இங்க கைகையை கேட்கிறாங்க. ஆணையிட்டு சொல்லுவோம், எதை கேட்டாலும் தெரியல. அப்பதான் தசரதன் கலக்கத்தை அடங்கியடி கைகேயி வயதானவன்கிறதுனால என் மேல அவருக்கு நம்பிக்கை போயிடுதா. உலகத்துல எனக்கு பிரியமானவர்கள்னு ஒருத்தர் தான் அவனுக்கு நன்னா தெரியும். எனக்கு 4 குழந்தைகளை அடைந்தா கூட அதுல மூத்த குழந்தையான ராமாயணத்துல எல்லையில்லாத பிரியத்தை வச்சிருக்கேன். அவளுத்த நஜானாசி துவத்தா பிரியதரோ மமா. 3 மனைவியில காட்டிலும் உன்னிடத்துல அதிகமான பிரியத்தை வச்சிருக்கேன். உன்னை காட்டிலும் அதிகமான பிரியம் ராமாயணத்தை வச்சிருக்கேன். அந்த ராமன் மேல ஆணையிட்டு சொல்றேன், அது கைகேன்னு என்ன கேட்டாலும் தெரியும். முக்கியன ராகவேன மகாத்மனா ஷபேதே ஜீவனார்ஹேன ருஹியன் மனசேச்சரி. எந்த ராமனிடத்துல அதிகமான பிரியம் வச்சிருக்கேனோ அந்த ராமன் மேல முதலாவது முறையாக ஆணையிட்டு சொல்றேன், அடிக்கை என்ன கேட்டாலும் தெரியும். போடுவான் பின்ன அப்புறம் சொன்னா, அடி கைகேயி எந்த ராமனை விட்டு பிரிந்து ஒரு முகூர்த்த நேரம் கூட என் உடல்ல உயிர் தங்காதோ அந்த ராமன் மேல 2வது முறையாக ஆணையிட்டு சொல்றேன், அடி கைகேயி என்ன கேட்டாலும் தெரியும். எம் முகூர்த்தம் அவசியம் ஸ்து நஜீவேயமகம் த்ருவம் தென ராமேன கைகேயி ஷபேதே வஜனக்ரியாம். அந்த ராமன் மேல 2வது முறையாக ஆணையிட்டு சொல்றேன், அடி கைகேயி என்ன கேட்டாலும் தெரியும். நானாம் போருமான்னு கேட்டால் போறா. 2 முறை ஆணையிட்டும் போராதுன்னு நான் சொல்றேன். 3வது முறையாக ஆணையிட்டு சொல்றேன், அடி கைகேயி யமதர்ம ராஜனே நேர வந்து ராமனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருக்கு, ராமனை அழித்துட்டு போறேன்னு சொன்ன, ராமனை தரமாட்டேன், ராமனுக்கு பதிலாக சத்ருக்கனை அழைத்து போன்னு சொல்லுவேன். அதுவும் போராதுன்னு சொன்னா பரதனையும் அனுப்புவேன். அதுவும் போராதுன்னு சொன்னா லக்ஷ்மணையும் அனுப்புவேன். அதுவும் போராதுன்னு சொன்னா சுமித்ரையும் அனுப்புவேன். அதுவும் போராதுன்னு சொன்னா கைகேயி உன்னையும் அனுப்புவேன். அதுவும் போராதுன்னு சொன்னா கௌசல்யை அனுப்புவேன். அதுவும் போராதுன்னு சொன்னா அடி கைகேயி உன்னையும் யமதர்ம லோகத்துக்கு அனுப்பிச்சு எந்த ராமனுக்கு இங்க பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ராமன் மேல 3வது முறையாக ஆணையிட்டு சொல்றேன், அடி கைகேயி என்ன கேட்டாலும் தரேன். நானாம் ஆத்மனாவா ஆத்மதேஷ்ச அன்யைஹி விரணேயம் மனுஜரிஷபம் தேன ராமேன கைகேயி ஷபேதே வஜனக்ரியாம்.
33 கோடி தேவர்கள் சாட்சி என் மன்னனான பிரபு வரம் தரேன்னு சொல்றான். சொல்லியிருக்காத மாறாம இருக்கணும். 33 கோடி தேவர்கள் சாட்சி, அக்னி தேவன் சாட்சி, சந்திரசூரியர்கள் சாட்சி, கந்தர்வர்கள் சாட்சி, ஆகாசம் சாட்சி, பூமி சாட்சி, இரவு பகல் சாட்சி, திசைகள்லாம் சாட்சி, நட்சத்திர கிரகங்கள்லாம் சாட்சியாக இருக்கணும். அனைத்து தேவதைகளும் சாட்சியாக இருக்கணும். சாட்சி சாட்சின்னு கத்துறான். கைகி தசரன் கலகத்தை அடங்கி என்னமோ சாட்சி சம்மல்லாம் கூப்பிடுறேடி, என் உடல்ல உயிர் தங்காத பொருளுக்கு என்ன கேட்க போறேன் சுருக்க கேளுங்கிறான். அப்ப சொல்றார், அன்றைய தினம் தேவாசுர யுத்தத்தில் வரன் கொடுத்தல ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த 2 வரனை இப்ப கேட்க போறேன். அப்படியே என்ன வரன் வேணும்? முதல் வரனாக முதல் வரன்னால அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோ மே அபிஷிச்யதாம். இந்த பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த பட்டாபிஷேகத்தை என் குழந்தையான பரதனுக்கு பட்டாபிஷேகம். அப்ப ராமன் சொல்றேன் அவசரம், கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாதா? என்ன சொல்ல போறீர்? முதல் வரனே இப்படி பெரிய இடியா இருக்கே, 2வது வரன் என்ன கேட்க போற? கேள், வேகமா கேள். அன்றைய தினம் வரன் கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்தது, இந்த தினம் கேட்கும் போது சுருக்க கேள்கிறீங்களா? பரம் பார்த்தா ஏற்கனவே உயிர் போயிடும் சொல்லிட்டு இருக்கா. இவன்கிட்ட போய் திடீர்னு ராமன் 15 வருஷம் காட்டுக்கு போனா பட்டுன்னு போயிட்டான்னா கையிட்டாகாம போடும். அக்கா என்ன பண்ணாலும் தெரியுமோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம். அப்படியே அந்த ஹார்ட் பேஷண்ட் சொல்ல, ஒரு ஹார்ட் பேஷண்ட் லாட்டரி சீட்டு வாங்கினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 17 லட்சம் வெள்ளி சொல்லுங்க, குறைச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட். டாக்டர்லாம் சொன்னாங்க, ஹார்ட் பேஷண்ட்டு அதிகமான சந்தோஷத்தையும் தாங்க முடியாது, அதனால அதிகமான துக்கம் சொன்னா அர்த்த அப்படி கொஞ்சமா இங்கிலமா சொல்லுங்க சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கேன் சார், நான் பெரிய கவுன்சிலர் அனுப்பிச்சா பெரிய கவுன்சிலர். நான் எப்படி சொல்ல எனக்கு தெரியும் சார். நான் சொல்ல எங்கேயிருந்து போனேன் சார், நீங்கள் சினிமா இருக்கேன், நீங்கள் லாட்டரி சீட்டாக இருங்க. வாங்க சார், இப்போ ஏதாவது சங்கீதம் வாங்கியிருக்கேனே, இன்னைக்கு குழுக்கள் மேலே ரிசல்ட் பார்க்கணும். என்ன ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எதாவது சார்? 15 லட்சம் சார் ஃபஸ்ட் ப்ரைஸ். சரி, அப்படியே அப்படி வந்து இந்த லாட்டரி சீட்டில் ஒரு உங்களுக்கு ஒரு 5 லட்சம் இருந்தால் என்ன பண்ணுவேங்க? 5 லட்சத்தில் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் சார். 10 லட்சம் வேண்டாம் சார் பண்ணுவேன் சார். குழந்தை இருக்கலாம், கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன் சார். உங்களுக்கு 15 லட்சம் வந்துட்டு வச்சுங்க என்ன சார்? அப்படி 15 லட்சம் இருந்தால் உங்களுக்கு 7 லட்சம் தரேன்னா எனக்கானா இவன் பட்டு போட்டான், இவனுக்கு தாங்கல. அது மாதிரி இந்த துக்கமான விஷயம் சொன்னா தசரன் இருப்பானா போனா கையிட்டு ஆகப்படுமேன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம். மன்னான் கூப்பிட்டால் ஒரு 9 நாள் 9 நாள் ராமன் ராஜாவாக இருக்கணும். அதற்கு பிறகு பரதன் ராஜாவாகட்டும் சொல்றியானால் இல்லை, பஞ்சஜ ஒரு 5 கூட்டிங்க 1 நாள் 9 மஞ்சும் 14 நாள் ராமன் ராஜாவா இருக்கட்டும், பரதன் ராஜாவா இருக்கட்டும், அப்புறம் ராமன் ராஜா இருக்கும் கேட்டியானால் இல்லை. அப்புறம் 9 மஞ்சும் 14 மாசம் பரதன் ராஜாவா இருக்கட்டும்னு கேட்கிறியானால் இல்லை. வருஷாணி 9 மஞ்சும் 14 வருஷம் தலையில ஜடதரித்து இடுப்புல மரப்பட்ட கட்டி காட்டுக்கு போகணும்னாலாம். நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா சீராஜின ஜடாதாரி. 9 மஞ்சம் 14 வருஷம் தலையில ஜடதரித்து இடுப்புல மரப்பட்டையை கட்டி வன்னிய வித்தியாய் ராஜ்யத்தை தியாகம் பண்ணி காட்டுக்கு போகணும்னாலாம். கைகேயி யாருன்னு கேட்டால் கடைசியில சொல்றான் ராமோ பவது தாபதஹ. ராமன் நாலாம் ராமனானால் ஹானி சாஞ்சா. எந்த துக்க ராமன் உடனே உடல்லாம் நடுங்கி போய் ஒரு முகூர்த்த நேரம் ஒன்றுமே புரியல. தசரதன் மூர்ச்சி அடைஞ்சா. அதுக்கு மூர்ச்சை மயக்கம் தெரிஞ்சு எழுந்து பார்க்கிறான். அப்போ வால்மீகி ஒரு போட்டோ எடுத்தால் எப்படி இருந்ததுன்னா வியாக்ரீம் திருஷ்டுவா யதா மிருகா. வால்மீகி காட்டில் இருந்தவர்கள் பல இடங்கள் உபமானம் சொல்லும்போது உதாரணம் சொல்லும்போது காட்டில் என்ன நிகழ்வோ அதை அப்படியே எழுதினார். அது மாதிரி இங்கே எழுதியிருக்கார். ஒரு சமயம் ஒரு மான் ஒன்று காட்டில் போயிட்டு நல்ல வெயில் பசி தாகம், அந்த மயக்கத்தில் அப்படியே மயக்கமாக விழுந்துட்டு இருந்த மான்.
அந்த சமயம் ஒரு பெண் புலி ஒன்றும் அந்த வழியாக வருது. அது மிகுந்த பசியோட கோரமான பசி. அப்படியே வந்த உடனே இந்த மானை பார்த்து மான் மயக்கமாக கிடக்கா. இந்த புலி சிங்கம் இதெல்லாம் இறந்து போன ஒரு ஜீவனை சாப்பிட்டாரு. நீங்கள் இந்த சக்கரத்தில் சாப்பிட்றதுன்னு கேட்க, இதெல்லாம் அதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் வேற வழி இல்லை சாப்பிடலாம் தெரிஞ்சாங்க. அதனால இந்த புலி இந்த மானை பார்க்கறது உயிர் இருக்கான்னு பார்த்தா மூச்சு ஒடுக்கு இருக்கு. சரி, இந்த மானை சாப்பிடுமா விழுங்கலாம்னு இந்த புலி அந்த மானுடைய முகத்துக்கிட்ட வந்து தன் வாயை திறந்தது விழுங்கிறதுக்காக. அந்த சமயம் அந்த மானுக்கு மயக்கம் தெரிஞ்சு இப்படி பார்த்து, அந்த மானுக்கு புலியை பார்த்தா போது எப்படி இருந்ததோ அது மாதிரி இருந்துதான் தசரதனுக்கு கைகேயி பார்த்தோம். யா கிரீம் திருஷ்டுவா யதா. அந்த வகையில் கைகேயி வரதானம் என்றதான புண்ணியமான சரித்திரம் என்ற தினம், இதற்கு மேலுள்ளதான சரித்திரங்கள்லாம் நாளை தினம் சொல்லி, நாளை தினம் அயோத்தியா காண்டத்திலே பாதுகா பட்டாபிஷேகம், பரதனும் ராமனும் பரதராஜ சம்வாதம்னு சொல்கிறோம். சம்வாதம்னாலே நாம் 2 பேர் பேசியிருந்தோன்னா தகராறு வந்து முடியும். ஒரு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம்னா அப்படியே முன்னாடி குழந்தைலாம் பேசினா கடைசியில் சண்டை வந்து அடித்து சண்டையாக போடும். ஆனால் சம்வாதம், அர்ஜுனன் கிருஷ்ணன் சம்வாதம் பகவத்கீதை இருந்தது. அது மாதிரி சம்வாதம், வரக்கூடிய சம்வாதம்லாம் பெரிய ஒரு சொத்து நம்ம வந்து செய்யணும். அது மாதிரி பரதராஜ சம்வாதம் ரொம்ப தர்மங்கள்லாம் எடுத்து சொல்ல போகிறோம். நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் புண்ணியமான சரித்திரம். நான் சொன்னது போல சர்வ துக்கம் பிரசன்னம், சர்வ துக்கத்தையும் சோகத்தையும் போகக்கூடியதான அயோத்தியா காண்டம் தினமும் வந்து சிரவணம் பண்ணி எல்லாம் வல்ல சீனிவாச பெருமாளுடைய பரிபூர்ணமான கிருபைக்கும் சீதாராமனுடைய கிருபைக்கும் பிரார்த்தனாக பிரார்த்திக்கிறோம். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதா